ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தரிசனத்தை எழுதுப்பா. ஒரு முக்கியமான காரியம். என்ன காரியம் தெரியுமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்ய வேண்டும்? கேட்க கடனும். என்ன கேட்கணும் தெரியுமா? ஒரு காரியத்தை சொல்றேன். நீ இருக்கிற நிலைமையை விட்டு மாறி நீ ஜெயம் பெற்றுட்டா உனக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை தருவேன். 3 விதமான வாக்குத்தத்தங்கள். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. முதலாவது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பின்னால் உள்ளவங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இவ்வளவு மெதுவா? இப்பதானே எல்லாம் சாப்பிட்டீங்க, பிரெட்டு இதெல்லாம் டீ எல்லாம் குடிச்சிருக்கீங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லுங்க. மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு என்னவா? வெண்மையான குறிக்கல். 2வது வெண்மையான குறிக்கல்லையும். 3வது அந்த கல்லின் மேல். எந்த கல்லின் மேல்? அதான் எந்த கல்லின் மேல்? வெண்மையான குறிக்கல்லின் மேல், அந்த கல்லின் மேல் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. 3 விதமான ஆசீர்வாதங்கள். 1 மறைவான மன்னா, 2வது 3வது புதிய நாமம். 3 நாமம். இது யாருக்கு என்றால், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நீங்களாம் நிறைய படிச்சிருப்பீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல கேள்வி கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல எத்தனை சபைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? அதுல எத்தனை சபை நல்ல சபை, எத்தனை சபை பின்மாறின சபை? சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை சபை நல்ல சபை சொல்லுங்க பார்க்கலாம். 2. எதெல்லாம் சொல்லுங்க? என்னது? இந்த 2 சபையின் பேரை சொல்லுங்க. பிலதெல்பியா அங்கதான் அடிக்குது, இங்க இருந்து சத்தம் கொஞ்சம் வருது. சிமிர்னா, சரியா? 2 சபையும் நல்ல சபை, மற்றவங்கெல்லாம் பின்வாங்கி போன சபை. இப்ப இந்த பெர்கமு சபை எத்தனாவது சபை? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது சபை. இங்க படிக்கணும் நல்லா, சரியா? மற்ற காரியங்களும் குயிஸை சூப்பராக எடுக்கிறீங்க, ஆனால் வேதத்தை தீர்க்கமாக வாசிங்க. ஒவ்வொரு புஸ்தகத்தை நீங்கள் படித்தோம்னா 1ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது, 2ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது, 3ஆம் இப்படியே மனசில் என்ன செய்யணும்? வரணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் தேறினவர்களாய் மாறணும். ஒரு புளி குழம்பு வைக்கணும், அல்ல மீன் குழம்பு வைக்கணும்னா என்ன வைக்கணும்னு கிடுக்கிடுன்னு வருது பார்த்தீங்களா? அது மாதிரி வசனத்தை ஒரு புக்கை எடுத்தால் என்னென்ன ஒவ்வொரு அதிகாரத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரியணும். இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பெர்கமு சபை என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த பெர்கமு என்றால் என்ன அர்த்தம்? கிரேக்க பாஷை என்ன அர்த்தம் என்றால் மேரீட், திருமணம் ஆகிவிட்டது. இன்னொரு அர்த்தம் அவர் உயர்ந்த கோபுரம், 45 டவர் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பெர்கமு சபை எதை திருமணம் செய்தது என்றால் உலகத்தை திருமணம் செய்து உலகத்தோடு கலந்து விட்ட சபை. அந்த உலகத்தை இந்த சபை திருமணம் செய்ததுனால அது சபையாக அல்ல, ஒரு உயர்ந்த கோபுரமாக மாறிவிட்டது. இப்ப அதனால்தான் இந்த சபைக்கு ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், இந்த பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுல 12ஆம் வசனத்தை வாசிப்போம். பெர்கமு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை. எப்படி தெரியுமா வராரு ஆண்டவர் பெர்கமு சபைக்கு? ஆண்டவர் இப்ப வந்துட்டு 2 பேரும் கருக்குள்ள பட்டயத்தை வச்சு பேசினா என்ன செய்வீங்க நீங்க? அப்படிதான் வந்தார். சொல்லுப்பா, எழுது யோவானே. யாருக்கு எழுது? சபைக்கு எழுது. ஊர்ல போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம். சபை நடுவிலே தேவன் உலாவுகிறார். சபை நடுவிலே தேவன் பேசுவார். சபை நடுவிலே தேவன் எச்சரிப்பார். சபை நடுவிலே தேவன் ஆசீர்வாதத்தையும் சொல்லுவார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம பெற்றுக்கொள்றோம். ஒழிய எச்சரிப்பையோ அவருடைய மற்ற காரியங்களும் நம்ம அப்படி ஜஸ்ட் புறக்கணிச்சிடறோம். ஆனா இந்த கால வேளையில கர்த்தர் இருதயத்தையும் அவர் என்ன எச்சரிப்பு சொல்கிறார், அது என் வாழ்க்கையில எப்படி இருக்கு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இந்த பெர்கமு சபைக்கு எப்படி சொல்றார்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் சேர்ந்து நீங்க வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஆனால் நீங்க எல்லாரும் பின்னால் இருக்கவங்க வெளியில இருந்தா கூட சத்தமா எல்லாரும் நிறுத்தி நிதானமா வாசிங்க பார்க்கலாம். உன் கிரியைகளையும் சிங்காசனம் நீ குடியிருக்கிறதையும்
என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கதையும் அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன். முதல்ல அப்படிதான் சொல்றார். ரெண்டு புறமும் கருக்குள்ள பட்டயத்தை வச்சுக்கிட்டு வந்து எடுத்த உடனே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசல. எடுத்த உடனே ஆண்டவர் உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். எப்படி தெரியுமா பாசிட்டிவ் ஆரம்பிக்கிறாரு. நீ எனக்காகப்பட்ட வைராக்கியம் உன் கிரியில நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆரம்பத்தில் எனக்காக கொண்ட வைராக்கியம் உன் கிரியில அறிஞ்சிருக்கிறேன். உன் ஜெபத்தை, உன் உபவாசத்தை எல்லாவற்றையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். இப்ப நீ எந்த பாதையிலே கடந்து செல்கிறாயோ அதையும் நான் அறிந்தவராய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடி கொண்டிருக்காய். சாத்தானுடைய சிங்காசனம்னா குடி கொண்டிருக்காய். சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நாம குடியிருக்க வாழுகிற இந்த பூமி இது சாத்தான் குடியிருக்கிற சிங்காசனம். அவன் இருக்கிறது மட்டுமல்ல, அவன் சிங்காசனம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிற ஆளுகை, சாத்தானுடைய ஆளுகை செய்கிற இந்த பூமியில தான் நாம் வசிக்கிறோம். இந்த சாத்தான் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்க கடவுள் என்று சொன்னாரே ஆண்டவரே. வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் தான். ஆனா மனுஷன் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சனால இருளின் அதிகாரத்துக்குள் நாம் கடந்து விட்டோம். இப்ப ஆண்டு என்ன சொல்றாருன்னா, இருளின் அதிகாரத்தின்று நம்மை பிரித்து எடுத்து இந்த பூமியிலேயே, எந்த பூமியிலே சாத்தான் சிங்காசனம் போட்டிருக்கிற அவன் ஆளுகை செய்கிற இந்த பூமியிலேயே கர்த்தர் நம்மை வேறு பிரிச்சு, இந்த சாத்தான் நம்ம ஆளுகை செய்ய வேண்டாம், வானத்தையும் பூமியையும் படைத்தாரே எல் ஷடாய், அவர் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம ஸ்தோத்திரமா சொல்லணும். இந்த உலகத்துல என்ன உயிரோடு வச்சிருக்கீங்களே, ஏன் தான் என்னை உயிரோடு வச்சிருக்கீங்களோ தெரியலையே. இந்த மனுஷனோட என்ன போராடி போராடி என் வாழ்க்கையே பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்றீங்கல்ல, எப்பா அந்த ஆளை நினைச்சாலே எனக்கு அடிவேரே பத்தி எரியுது. சில சொல்லுவாங்க, சில சிஸ்டர்ஸ், எந்த நேரமும் சண்டை, எப்ப பார்த்தாலும் ஒரு உண்மை இல்லாத ஆளா இருக்காரே, இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களே. இந்த புலம்பலாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பூமியில உண்மை அறிய உதவி செஞ்சரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதும், என் குடும்பத்துக்கு ஒருவேளை என் புருஷன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம், என் மாமியார் சிங்கம் மாதிரி வரலாம், மருமகள் புலி மாதிரி பாயலாம். எதுவா இருந்தாலும் நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன். என்னை ரட்சித்த தேவன் ஒருவர் உண்டு, அவருடைய ஆளுகைக்குள்ள நான் இருக்கேன்னு நீ மட்டும் துதிச்சு பாரு. உன் குடும்பத்தின் சூழ்நிலையை கத்த தலைகீழாய் மாற்றுவார். ஏன் தெரியுமா? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிருக்காரு. நீ இருக்கிற வீடு ஒருவேளை சாத்தான் போல இருக்கலாம், சாத்தானை போல சண்டை இருக்கலாம், கணவன் உண்மையற்றவரா இருக்கலாம், இன்னொரு பொண்ணோடு தொடர்பு கொண்டிருக்கலாம், உன் பிள்ளைகள் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம், கீழ்ப்படியாம இருக்கலாம், பல விதங்களில் நெருக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நீ கவலைப்படாதே, உன்னை குறித்து கரிசனை உள்ள தேவன் இன்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாயில இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோடு எப்படின்னா உன்னை வேறு பிரிக்கும்படியாய் வந்திருக்கிறார். இந்த பெண்கள் எழுப்புதல் கூட்டத்தில் எந்தெந்த காரியத்தில் இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கிறோமோ கத்தனை வெட்டி எடுக்க தான் கத்த வந்திருக்கிறார். அப்படின்னா நீ எப்படி சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்க இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அறிஞ்ச நீ, உனக்கு ஏன் பெர்கமுன் பேர் வந்ததுன்னா, நீ இந்த உலகத்தோடு கலந்து விட்டாய். ஆரம்ப நாட்கள்ல இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு முதல் 3 நூற்றாண்டுகள் கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் பயங்கரமா ஒடுக்கப்பட்டார்கள். அந்த ரோமர்களால பயங்கரமா நசுக்கப்பட்டார்கள். ஆனா சத்ரு அப்படி அவளை நசுக்குனா அவங்க அழிஞ்சு போயிருவாங்க நினைச்சான். ஆனா பெருகினார்கள். அப்பதான் சத்ரு திட்டம் போட்டான், இவங்களை உபத்திரவத்துல ஒன்னே அழிக்க முடியாது, தந்திரத்துல தான் இவளை வெல்ல முடியும் என்று அந்த நாட்கள்ல 4வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில், அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு பிறகு ஒரு ரோம அரசன் கான்ஸ்டன்டைன் என்பவன், அவன் என்ன பண்ணா, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டான். அது என்ன அவனுக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அந்த எல்லா கட்டுப்பாடுகள்லாம் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அந்த மதம் பிடிச்சதுன்னு என்ன பண்ணான், உடனே ஸ்டேட் ரிலிஜனா அவன் டிக்ளேர் பண்றான். நம்ம எல்லா தேசத்திலும் என்ன செய்ய வேண்டும், எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும், எல்லாரும் சபைக்குள்ள வர வேண்டும் என்று அவன் ஒரு சட்டம் போட்டான். போட்ட உடனே பிற ஜாதிகள் விக்கிரங்களை வணங்குகள் எல்லாரும் நினைச்சாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சபைக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப சபை கொஞ்சமா இருந்துச்சு.
இப்போ இந்த சபையில் உலகத்தோட வந்த உடனே ஜனங்கள் அந்த உலக சபையோடு அந்த ஆட்களோடு பழக பழக இவருடைய காரியங்களெல்லாம் அந்த உலகத்தோடு ஒன்றா போய் பின்னி பிணைஞ்சு ஒரு மேரேஜ், ஒரு யூனியனுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ ஒரு 100 பேர் கொண்ட சபையில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் புறஜாதிகள் வராங்க, சும்மா வராங்க, உட்கார்றாங்க, ஏதோ தெளிவு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. எதுக்கு ஞானஸ்தானம்? இயேசு எதுக்கு வந்தார்? அவர் பாவத்தை மறிக்க வந்தார். ரத்தத்தை குறிச்செல்லாம் அறிவு உணர்வும் இல்லை. ஆனால் அவங்க இருதயத்தில் வழிபட்ட தெய்வத்தோடு தான் வந்தாங்க. வந்து தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு நாள் அந்த சூரியன் பிறந்த நாளுக்காக அவங்க கொண்டாடினோடனே இங்கே வந்த உடனே என்ன பண்ணாங்க? மாற்றினாங்க. நாங்கள் சூரியனை கொண்டாடிட்டு இருந்தோம், இப்போ ஒன்று செய்வோம், ஏசுன்னு பேர் வந்துச்சா, ஏசு பிறந்த நாள் வச்சுக்குவோம். அப்படி தான் வந்துச்சுது. ஆனால் இப்போ நம்ம எல்லாம் சும்மா என்ன டிசம்பர் 25 தான் ஏசு பிறந்தான்னு இருக்கு, இல்லை. ஆனால் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம், கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்கிறான். அப்போ நம்ம அந்த நாட்களை விசேஷித்துக் கொள்ள வேண்டுமில்ல. நல்ல கவனிங்க, ஏசு ஏற்றுக்கொள்றதுக்கு கிறிஸ்துமஸ்னா புது புடவை வேணும், அன்னைக்கு கறி வேணும், அன்னைக்கு என்ன சினிமா பார்க்கணும், எல்லாம் இல்லைன்னா சண்டை, புது ட்ரெஸ் இல்லைன்னா சண்டை, அந்த காலம். ஆனால் இயேசு ஏற்றுக்கிட்ட பிறகு இயேசுக்காக நம்ம வாழும் பொழுது அவர் நினைக்கும் போது இந்த பாரம்பரியத்திலிருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு சாரி கிடைக்கலன்னா ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? வாயை மூடிக்கிட்டு அமைதியாக போயிடணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன புது புடவை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, எனக்காக இந்த உலகத்தில் வந்த அந்த நாளை நான் நினைவு கூறுகிறேன். இந்த உலகத்தோடு கலந்த உடனே எல்லாமே வாகி இப்போ என்ன ஆச்சுது? ஒரு சின்ன சபை பெரிய உயர்ந்த ஒரு கோபுரமாக மாறிவிட்டது. அது எப்படின்னா, அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில், ஒரு கடுகு வந்து சின்ன விதை தான், ஆனால் அது வளர்ந்து அது பெரிதாகி ஒரு பெரிய மரமாயிடுச்சான். எது? பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. வசனத்தில் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால டைம் இல்லை, நான் சொல்லிட்டே போயிடுறேன். பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. அது வந்து முளைத்து என்ன செய்தான்? அது பெருசாகி பெரிய மரமாக வளர்ந்தது. அதன் ஆகாயத்து பறவைகளெல்லாம் அதன் கிளைகளில் வந்தடைத்தக்கதாக பெரிய மரமாயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் தன் ஜாதிகளின்படியே தன் கனிகளை கொடுக்கிற விதைகள் பூண்டுகளை தான் கர்த்தர் உருவாக்கினார். கவனிங்க, கடுகு வந்து அதோட தன்மை என்னன்னா, அது ஒரு செடியாக தான் இருக்கணும், அது மரமாக வளரக்கூடாது. இந்த கடுகு அப்நார்மலா போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, கடுகு போல நீ செடியா தனிச்சு நிற்க வேண்டியவ இந்த உலகத்துல கலந்த உடனே பெரிய மரமாகி ஆகாயத்து பறவைகள் என்ன தெரியுமா? பலவிதமான துருபதேசங்கள், பிசாசுடைய ஆளுக வந்துடுச்சு. இன்னைக்கு பாருங்க எத்தனை துர் உபதேசங்கள். ஜனங்கள் கை தட்டிக்கிட்டு ஓடி போறாங்க. அந்த இடத்துல சினிமா பாட்டு ஸ்டேஜில் போட்டு ஒரு ஆள் ஆடுறாரு. அந்த சினிமா பாட்டு மேல தீர்க்க தரிசனம் வருதான். அப்படி சொன்ன உடனே ஜனங்கள் கை தட்டி ஆடுறாங்க. அந்த ஆள் ஆடுற ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்த்தா நீங்க அரண்டு போயிருவீங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சும்மா பார்த்தேன் யூடியூப்ல, கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு சபை ஆரம்பிச்சாங்கன்ட்டு அந்த ஆள் போறாரு. அத்தனை பிரதர்ஸ் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு பூக்கொத்தை கொடுக்குறாங்க. பேசுறது என்ன தெரியுமா? கள்ள உபதேசம். ஆனால் ஜனங்கள் கை தட்டுறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு சபை போயிடுச்சு, உலகத்தோடு போயிடுச்சு. இயேசுக்காக வாழ வேண்டிய கூட்டங்களெல்லாம் மாறி உலகத்தோடு போயிட்டா ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இப்போ அதனால தான் கடுகு விதை எப்படி ஆச்சுன்னா வளர்ந்து பெரிய மரமாகி விட்டது. எச்சரிக்கிறார். இன்னைக்கு நான் உலகத்தில் நம்ம எல்லாம் ஒரு சபையை கத்த கொடுத்திருக்கிறார். சபைனா என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்களேன். திருச்சபை சபை என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே. ஆலயம் யாரு? அப்ப சபை யாரு? நாம தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் சபை, நம்ம தான் ஆலயம். என்ன விசேஷம்? இந்த ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறா? ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? எந்த சபைக்கு சொல்றாரு? கொரிந்து சபைக்கு சொல்றாரு. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் நீங்கள் அறியீர்களா? அறிஞ்சு கொள்ளுங்க சபையே. நம்ம விசேஷமானவர்கள். நமக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் வேணும். உலகத்தில் உள்ள பெண்களுக்கும் கர்த்தரை அறிஞ்ச பிள்ளைகளுக்கும் நிச்சயம் வித்தியாசம் வேணும். உலகத்தில் உள்ள குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கும், கர்த்தரை அறிஞ்ச குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கும். எப்படி நம்ம டீல் பண்றோம் முக்கியம். நம்முடைய சுபாவம் மாறணும்.
சுபாவம் மாறணும். நிறைய காரியங்கள்ல நல்ல ஒரு காலத்துல ஆண்டரை ஏற்றுக்கிட்டு அப்படி ஓஹோன்றவங்கலாம் நிறைய காரியங்கள் இன்னைக்கு நான் பார்க்குறேன். சபையில காரியங்களை டீல் பண்ணும்போது பல இடங்களுக்கு பார்க்குறேன். ரொம்ப மோசமான நிலைமையில சகோதரிகள் போயிட்டாங்க. நான் எச்சரிக்கிறார் ஆண்டவர். ஒரு அம்மா சர்ச்சுக்கு நல்லா ஒழுங்கா போவாங்க, நகையெல்லாம் போட மாட்டாங்க, கரெக்டாக போயிடுவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுது, அந்த மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சுது. மருமக வந்தோடனே மருமகிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட மாமியார். நான் சொல்றது, அப்படிப்பட்ட மாமியார் இருந்தால் மனம் திரும்பிடுங்க. குடும்பத்தில் மாமியார் மருமகள் உறவு உலகத்தில் கூட சமாதானமாக்குறாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சபைகளை தான் பயங்கர மோசமாக இருக்கு. தயவு செஞ்சு ஆவியானவர் சொல்லதை காது கொடுத்து கேளுங்க. அந்த அம்மா சொல்லிச்சான், இங்கே பார், கல்யாணம் முடிஞ்ச அந்த பொண்ணு, இங்கே பார், என்னைக்காவது என் மகன் அழுதான் அப்படின்னு தெரிஞ்சா நான் புலியை போல உன்னை பீறி போட்டுருவேன் அப்படின்னாங்களாம். அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த அம்மாவை பார்க்கும்போது எப்படி ஞாபகத்தில் வரும்? புலி. நீ என்னதான் வெள்ள போட்டாலும், நகையே இல்லாமல் இருந்தாலும், முழங்காலே நீ ஜெபிச்சாலும், புலி ஜெபிக்குது, புலி போகுது, புலி வருது, அப்படிதானே வரும். யோசிச்சு பாருங்க. குடும்பங்களில் பிரச்சனை எதனால? தனிச்சு வாழணும் பெண்கள். இன்னைக்கு பெண்கள் கூட்டம். அதனால சொல்றேன், சகை இருக்கம் பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னு பார்க்க ஓடணும். அப்போ ஆண்டவர் இறங்கி வந்து உன் கூட தங்கணும்னு உடனே ஒரே சந்தோஷம். ஆனால் ஒரு பெரிய காரியம் நடந்தது, அதுதான் முக்கியம். இவர் எப்படிப்பட்டவர் தான் அவன் பார்க்க விரும்பினான். ஆனால் அவரோடு கூட சேர்ந்து வீட்டுக்கு போகும்போதே சம்திங், ஒரு இன்னர் சேஞ்சஸ் அவனுக்குள்ள உண்டாகுது. அவன் வீட்டு வாசலை வச்ச உடனே அவன் சொன்ன முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்டவரே என் ஆசியில பாதி சொன்னாரா அவரு? இல்ல. அப்புறம் பாதியை கொடுத்துறேன். அப்புறம் என்ன சொன்னா? நான் ஒருவனிடத்தில் எதை ஆகிலும், சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, ஒருவனிடத்தில் எதை ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாள் அத்தனையாக நியாயப்பிரமாணத்தில் அது எழுதியிருக்கு. தெரிஞ்சுதான் அவன் என்ன செய்யறான்? வரியை வாங்குறான். இப்ப என்ன சொல்றான் பாருங்க. அதுக்கு முன்னால இருந்த சகைவு வேற, இயேசு கூட வந்துட்டாரா சகைவு மாறிட்டான். எதையாவது இன்னைக்கு நான் வெளிப்படையா சொல்றேன், எத்தனை முறை உங்க மகனுக்கு கல்யாணத்துக்கு டௌரி கேட்டு அநியாயமா வாங்கினது உண்டானால், எல்லாம் பொண்ணு பார்ப்பாங்க, நல்லா அழகா இருக்கும், படிச்சிருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்த நிமிஷம் என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்பேன்னா, ஆண்டவர் அட்டி கொடுக்கணும். உனக்கு என்ன கொடுக்கணும்? உன் பையனை நீ படிக்க வச்சு நீங்க வளர்த்து அவனை சம்பாதிச்சு அவன் குடும்பத்தை அவனே நடத்தும்படியாய் வைப்பது தான் ஒரு பெற்றோருடைய சிறந்த கடமை. ஆம்பளை பிள்ளை பறந்துட்டான், அப்பாடா. நாங்கள் அந்த காரைக்குடியில் அந்த செட்டிநாட்டை தான் நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் முகமே சுருங்கிடும். ஏன்னா அந்த பொம்பளை பிள்ளை நினச்சாலே கொடுக்க வேண்டிய டௌரியெல்லாம் கண்ணு முன்னால் வரும். அம்மி 7, தொட்டில் 7, ஆட்டுக்கல் 7, ஐயோ எல்லாம் 7 இருக்கும். அறியாத ஜனங்கள், அறிஞ்ச ஜனங்கள்ல, அதுவும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மற்றவங்க எப்படி இருக்கலாம்? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, எத்தனை பேர் நீங்கள் கீழ்ப்படிய போறீங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ கொடுப்பீங்க? நான் வந்து 2 லட்சம் கொடுக்குறேன். 2 லட்சம்லாம் பார்த்தாது, அதெல்லாம் கஷ்டம், நீங்கள் ஒரு 3 லட்சம் கொடுங்க. அநியாயமாக வாங்கினது உண்டானால் நீ ஒன்றுமே கேட்கல, என் பிள்ளை நான் கல்யாணத்துக்கு நான் இந்த காரியம் செய்கிறேன், இந்த நான் என் பிள்ளைக்கு செய்கிறேன், என் பிள்ளைக்கு இவ்வளோ நான் பேங்க்கில் போட்டு வைக்கிறேன்னா ஓகே, நான் கேட்கல. ஆனால் நீ எந்த காரியத்தை கேட்டு டிமாண்ட் பண்ணியோ, 1 லட்சம் வாங்கியிருந்தா எவ்வளோ கொடுக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. 4 லட்சம் வாங்கினா எவ்வளோ கொடுக்கணும்? 16. 4 + 4 இல்லை, 4 × 4. யாராவது அப்படி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிறதுக்குள்ள என் கடனை நான் முடிச்சுட்டு போயிடணும். இந்த கடனோட அங்கே என்ன செய்ய போய் நிற்க முடியாது. ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவர் மட்டுமில்ல, நீதி உள்ளவர். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் வேண்டாம், வாசிக்க வேண்டாம், தானியேலுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. சிங்காசனத்தின் மேல் ஒரு வீற்றிருந்தார். அவர் பஞ்ச போல இருக்குதான், அவர் உறைந்த மழையை போல ட்ரெஸ், முடியெல்லாம் பஞ்ச போல வெண்மையா இருக்கு. வெள்ளை 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 வெள்ளையோ வெள்ளைன்னு சொல்லுவாங்களா, அப்படியே ஒரு வெள்ளை. ஆனா உட்கார்ந்து இருந்த சிங்காசனம் எப்படி இருக்குன்னா, அது அக்கினிமயமா இருந்துச்சுதான். அந்த சக்கரங்களும் அக்கினி ஜுவாலைகளா இருந்துச்சுதான். அந்த சன்னிதானத்திலிருந்து அக்கினி நதி ஓடுதான். அப்படின்னு என்ன? நியாயம் செய்கிற கர்த்தர். அநீதி அங்க போகவே முடியாது. இன்னை புரிஞ்சுக்கொள்ளுங்க. பெண்கள் எழுப்புதல் கூட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எந்தெந்த காரியத்தில்
வாசிச்சமே அழகா, யாருடைய ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ கைகளால் திரிச்சு கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொடுத்தார்கள். அதே போல இன்னைக்கு அநேகருடைய இருதயங்கள் ஞான எழுப்புதல் அடைவதாக. அது பைபிள் வசனமா இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இது ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம். 4 லட்சம் கேட்டு வாங்கிட்டேன், இப்ப கேட்ட ஆண்டவர் சொல்றதை பார்த்தா நான் 16 லட்சம் எப்படி கொடுப்பேன்னு தெரியலையே. நீ கவலைப்பட வேண்டாம். இருதயத்தை திறந்து உடைச்சு ஊத்தி என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னா நான் 16 லட்சம் உன் கையில வரும். சந்தோஷமா உங்க மருமக வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருங்க. ஆமா, தப்பிக்க முடியாது. ஹிந்துஸ்ல பாருங்க, கல்யாணம் பண்ணா தீபாவளிக்கு வரிசை, அப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் சொல்லுங்க பொங்கலுக்கு, அப்புறம் புது வருஷத்துக்கு, எல்லாத்துக்கும் வேணும். உங்களுக்கு ஓணமா என்ன? ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப டீசென்ட். அப்படியெல்லாம் தீபாவளிக்கெல்லாம் வேண்டாம், கிறிஸ்துமஸ்க்கு வந்துரு, நியூ இயருக்கு வந்துரு. ஒரு அம்மா சொல்லிச்சுது, நல்லா சொல்ல போனா சர்ச்சை தீர்க்க தரிசனமே சொல்லக்கூடிய அம்மா, எங்க சர்ச்சில் தான் சொல்றேன் நான். மருமகளை பார்த்து சொல்றேன், என்ன உங்க அப்பா எப்போ பார்த்தாலும் அந்த ஈஸ்டருக்கு இல்லை கிறிஸ்மஸ்லாம் புடவே எடுத்துட்டு வராரு, அப்புறம் என்னத்தை எடுத்துட்டு வரணும், ஒரு வாஷிங் மிஷின் வாங்க சொல்லு. அத்தை அதுதான் நம்மகிட்ட ஒன்று இருக்குதே, ஒன்று இருந்தானே, 2 இருந்தா எனக்கு பெருமை தான். பெருமைனா உன் மகனை உழைச்சி வாங்கி வைக்கணும். யோசிச்சு பாருங்க, அநியாயமாய் இன்னைக்கு நிறைய பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கவங்க கண்ணீர் வடிக்கிறது. மனுஷங்க கண்கள் தெரியாது, பரலோகம் உற்று பார்க்குது. யாரால கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த ஆளையும் கத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தப்பவே முடியாதுங்க, தப்பவே முடியாது. இந்த காரியத்தை ஒட்டச்சே ஆகணும். இது ஒரு கட்டு. அது பைபிள் படி வாழணும்னா ஆபிரகாம் எலியேசர்ட்ட என்ன பண்ணா, காதணியில கொடுத்தோம், கொண்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கையெல்லாம் போட்டு தான் பொண்ணை கொண்டு வந்தான். நம்ம என்ன செய்யறோம், கசைக்கு பிழிஞ்சு இருக்கதெல்லாம் உருவிக்கிட்டு வரோம். தப்பு. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அப்படி ஒரு காரியம் ஆதியாமத்துல ஏன் எழுதணும், எடுத்த உடனே முதல் புஸ்தகத்திலே திருமணத்தை குறித்து எப்படி நம்ம வாழ வேண்டும் என்றான. ஏன் இப்படி வந்து தெரியுமா, மனுஷங்க உலகத்தோடு கலந்து பார்க்குறாங்க. நம்ம நமக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்குது, பொம்பளை பிள்ளை வருது, ஒன்றுமே இல்லையா. அந்த ஆளுக்கு பாரு கார் வருது. கார் இப்போ வாங்குறதுலாம் என்ன தெரியுமா, நீங்கள் சும்மா கார் வாங்கக்கூடாது, இந்த பிராண்ட் தான் வாங்கணும். ஃப்ரிட்ஜ் டபுள் டோர் வாங்கணும். எல்லாம் டிமாண்ட் பண்ணுறீங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு, அப்படிலாம் டிமாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணி உங்கள் பையனே கொண்டு என்ன செய்யணும், எதை டிமாண்ட் பண்ணாங்களோ அதை அம்மா வீட்டில் கொண்டு கொடுத்துடணும். ஒருத்தர் பேசுகிறார் 80 வயசில் சொல்கிறார், உங்கள் அப்பா 80 வயசு, பல்லெல்லாம் போயிடுச்சு, உங்கள் அப்பா இருக்காரே, அன்னைக்கு உனக்கு தருவேன்னு சொன்னதை தரலை, நான் மறக்க மாட்டேன், மறக்காத வச்சுக்கோ. என்ன ஆகுது, பரலோகம் எட்டி கூட பார்க்க முடியாது. அப்போ ஆண்களுடைய சகோதரருடைய குணம் என்னன்னா, உங்க அப்பா என்ன செய்வாங்க, உங்க அம்மா வீட்டுக்கு வேணும், எனக்கு பணம் தேவை இருக்கு, போய் வாங்கிட்டு வா. அது உலகத்தில் இருக்கலாம். ஆனா சபையே, நீ பெர்கமு சபை அல்ல, நீ கர்த்தரால மீட்கப்பட்ட சபையாய் அவருக்கு மனவாட்டியாய் மாற வேண்டும் என்றால் எந்தெந்த காரியத்தை விட்டு விலகணுமோ விலகி ஓடணும். சபையோடு கலந்துராத. மாமியார் மருமகளுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தா உலகம் போர் 3வது இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா ஒவ்வொரு குடும்பத்திலையும் 3வது உலக போர் ஆரம்பிக்குது. ஒரு அம்மா சொல்லுது, கல்யாணம் முடிஞ்சு அப்போதான் அந்த பொண்ணு வருது. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க நிறைய பேர் மகனை வச்சுட்டு இருக்கோங்க, உங்களுக்கு தான் நான் பேசுறேன். ஒரு மருமகன் வீட்டுக்கு வந்துட்டா அந்த பையனுக்கு எவ்வளவு வரவேற்பு. என்ன சொல்லுவாங்க, வாங்க மருமகன் வாங்க, ஏன் மருமகன் வந்திருக்காரு, ஆடு எடுத்துட்டு வா, மீன் எடுத்துட்டு வா, அதை எடுத்து எல்லாம் போட்டு பயங்கரமா பிரியாணி போட்டு விருந்து வச்சு மாப்பிள்ளைய அப்படி ராஜா மாதிரி வைப்பாங்க. மருமக வீட்டுக்கு வருவா, மாமியார் உட்கார், வாமா நல்ல வேளை வந்தம்மா, அந்த பாத்திரத்தை கழுவி வைமா, ஏமா துணியெல்லாம் நிறைய இருக்குது, வாஷிங் மிஷினில் போட்டு. வேலைக்காரி மருமை. யோசிச்சு பாருங்க எப்படி நம்ம டீல் பண்ணுறோம். ஒரு புதுசாக வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு வந்தோடனே போய் காஃபி போட்டு வா. என்ன தெரியும் அந்த பொண்ணுக்கு, சொந்த வீட்டிலே போட்டு பழகலை. பழக்க வைங்க, பழகாதுன்னா பிள்ளைகளை வச்சுருக்கேன், பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கேன், பிள்ளைகளை சமையல் பழக்க வைங்க. ஒன்றுமே தெரியாது. வந்தோன்னா அங்கே என்ன இங்கே என்ன கேட்க தெரியுமா. இதுக்கு ஒரு சண்டை. சமைக்கும் போது கேஸை கொஞ்சம் உயர்த்தி வைக்குது. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, என்ன சிஸ்டர் அவன் எப்போ பார்த்தாலும் கேஸை தூக்கி பச்சா என்ன போனால் போகுது, இதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. எப்படி புத்தி மாறுது பாருங்க. உலகத்தோடு கலந்து விட கூடாது. அந்த உலகத்தோடு கலந்த சபை நீ எப்படியும் போன்னு சொல்லலை. கத்த வந்து நின்றுட்டாரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையிற சொல்றாது. உன் இலையை நிலையை விட்டு விரும்பி நீ விலகி வந்துரு.
நீ இவ்வளவு தூரம் உலகத்தோடு போயிட்ட. ஆனா அந்திப்பா என்பவன் கொலை செய்யப்பட்ட போது நீ என்னை மறுதலியாமல் இருந்த, அதெல்லாம் நான் பார்க்கிறேன். ஆனா உன் குறையோடு நீ அங்க வந்து வரதை நான் விரும்பல. நீ ஜெயம் கொள். எந்தெந்த காரியத்துல உலக பழக்க வழக்கத்துல ஒட்டி இருக்கிறியோ அந்த காரியத்தை விட்டு நீ விலகு. சண்டே தான் மற்றவங்க எல்லாரும் ஹவுஸ் வார்மிங் வைப்பாங்க, பூப்புனித நன்னீராட்டு விழா இருக்கும், கல்யாணம் இருக்கும். அதனால சண்டே சர்வீஸை கட் பண்ணிட்டு எத்தனை பேர் போறீங்க? ஆராதனைக்கு மட்டும் தலையை காமிச்சிட்டு மெசேஜுக்கு ஓடி போயிருது. இது சும்மா வந்து போகிற போக்குவரத்து கழகம் அல்ல. இது தேவாதி தேவனுடைய ஜீவனுள்ள சபை. ஆண்டவருக்காக வைராக்கியமா ஒரு குரூப் எழுமணும்னா இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், சனிக்கிழமை கல்யாணம் வச்சிருக்காங்களா, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சிருக்காங்களா, முந்தின நாளே போய் என்ன செய்யுங்க, பார்த்து கொடுத்துட்டு வந்துருங்க. சனிக்கிழமை ஆயத்த நாள். அது தேவனுக்காக நம்ம ஆலயத்துக்கு போறதுக்குனால நம்மள சபையும் நம்மையும் ஆண்டவர் சமத்தை அறிக்கை பண்ணி என்னோடு பேசுங்க, என்னை உருவாக்குங்க, எனக்குள்ள எழுப்புதல் வேணும், எந்தெந்த காரியத்தில் இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கணும், எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் நேரம் தான் சனிக்கிழமை. அந்த நேரத்தில் சனிக்கிழமை சாயங்காலம் போய் அங்க ஊர்பட்ட காரியத்தில் எல்லாம் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு வராதீங்க. இந்த உலகத்துல எத்தனை காரியங்கள் செஞ்சாலும் ஒரு காரியம் நம்மளை பரலோகத்துக்கு நேராக ஏற்காது. அவர் சொன்னபடி செய்தா மட்டுமே. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் காரியம் நடந்துட்டு இருக்கு. சுருக்கமா சொல்லிட்டு போறேன், டைம் இல்லை. அடுத்தது பாரு, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு 2 காரியத்தை சொல்றார். 2 காரியத்துல நீ நல்லதான் இருக்கிற, உன் கிரியைகளை பார்க்கிறேன், உன் பொறுமையை பார்க்கிறேன், அந்திப்பா கொல்லப்பட்ட நாட்களில் என் நாமத்தை நீ விசுவாசிச்சு மறுதலியாமல் இருக்கிறதெல்லாம் பார்க்கிறேன். ஆனா 2 காரியம் உங்ககிட்ட இருக்கு. என்ன காரியம் தெரியுமா? வாசிங்க. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு, விக்கிரகத்துக்கு முன்பாக படைக்கப்பட்டவளை வாசிங்க. பின்னால் உள்ளவங்க நீங்க வாசிக்கணும், அதான் சொல்றேன். வாசிங்க. விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிப்பதற்கு, என்னது, வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை போதகம், பிலேயாமின் போதகத்தை கைக்குள் ஒன்னிடத்தில் உண்டு, இன்னொன்னு நிக்கோலாய் மதத்தினுடைய போதகம். 2 போதகம் சபையில் இருக்குது. கவனமா இரு. 2 போதகம். ஒன்னு, விக்கிரகத்துக்கு படைத்தவளை நீ சாப்பிடலாம், வேசித்தனம் பண்ணலாம். இடரல போட்டது யாரு? பிலேயாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு பிலேயாம் பாலாக்கு தெரியும்? கையை வைத்தி காட்டுங்க. நல்லதான் வைத்தி காட்டுங்களேன். இவ்வளவுதான். நிறைய பேர் தெரியலையா? எவ்வளவு அழகா நீங்க டக்கு டக்குன்னு பைபிள் எடுத்து வாசிங்க. தயிர்னாலே சூப்பரா இருந்துச்சு. யோபு எடுத்து வாசிங்க. அசந்து போயிட்டேன் நான். உண்மையிலே சந்தோஷம். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு பிலேயாமை பற்றி தெரியும்? கரங்களை நல்ல வைத்திங்க பார்க்கலாம். நீங்க சொல்றதை வச்சுதான் நான் சொல்ல முடியும். அப்பதான் நான் இல்லட வேகமா போயிடுவேன். எத்தனை பேருக்கு பாலாக்குன்னு தெரியும்? சொல்லுங்க. பாலாக் யாரு? எந்த ராஜா? மோவாப் ராஜா. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எய்த்து விட்டு வராங்க. அந்த மோவாபின் சமனான வழியில தங்கி இருக்கிறாங்க. மோவாப் ராஜா பார்க்கறான், ஏ அப்பா, இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, இவங்களை என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணு செய்வான், தந்திரமா இவங்களை என்ன செஞ்சிடலாம், இவங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்கள்ல புற ஜாதியா இருந்த பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் எடுத்திருக்கார். அவன் எடுத்து உபயோகப்படுத்துறாரு. அவன் பெரிய தீர்க்கதரிசி என்று பாலாக் ராஜா, மோவாப் ராஜாக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே ஆட்களை அனுப்பி பிலேயாமை கூப்பிட்டு, நீ வா, பொருள் நிறைய உனக்கு காசு தரேன், எனக்காக இந்த ஜனங்களை நீ சபிக்கணும் அப்படின்னு சொல்ல, முதல்ல அவன் போக மாட்டேன்னு சொல்லுவான், அப்புறம் போவோம் அப்படின்றவார் ஆண்டவர். அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். 3 இடங்கள்ல நின்று அந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், இங்க பார், நான் உனக்கு என்ன சொல்வேனோ அந்த வார்த்தையை தான் நீ சொல்லணும், வேற எதையும் சொல்லக்கூடாதுன்னு இவன் ஆண்டவர் சொன்ன அவ்வளோ ஆசீர்வாதங்கள் அப்படியே சொல்றான். பாலா கைத்தட்டி, நிறுத்து நிறுத்து நிறுத்து, உன்னை நான் சபிக்க தானே வர சொன்னேன், நீ என்ன ஆசீர்வதிக்கிற? சரி வா, இன்னொரு இடத்துக்கு போ. அங்கேயும் போய் 7 ஆட்டுக்கடாக்களை விட்டு 7 பலிபீடங்களை வச்சு எல்லாம் பண்ணி நிமித்தம் பார்த்து அங்கேயும் அப்படி தான் சொல்கிறான். 3வது இடத்துலையும் அப்படி தான் சொல்கிறான். அப்புறம் அந்த பாலாக் ராஜா கோவம் வந்துச்சு, ஓடி போயிரு, உனக்கு இவ்வளோ தூரம் பொண்ணு வெள்ளியெல்லாம் தருவின்னு வச்சுருக்கேன், இந்த ஜனங்களை சபிக்காம நீ என்ன பண்ணுற, இப்போ நீ அவங்களுக்கு ஆசீர்வதிச்ச, ஓடி போயிரு அப்படின்ட்டான். ஆனால் இதில் என்ன போதகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யூதாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனத்தை வாசிங்க. யூதாவின் புஸ்தகம் 11. இவர்கள் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இவர்கள், பின்னால் உள்ளவங்க வாசிங்க. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம், நல்ல நிறுத்தி வாசிக்கணும் இந்த வசனத்தை சொல்லுங்க. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம், என்னது
பின்னால் உள்ளவங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. என்ன வஞ்சகம்? என்ன கூலிக்காக என்ன வஞ்சகம் செஞ்சான்? அவன் தான் ஆசீர்வதிக்க தானே செஞ்சான். 3 முறை ஆசீர்வதிச்சான், ஓடி போயிருந்தாரு. ஆனா யூதாவில் அதுக்குள்ள மறைபொருள் வெளிப்படுத்துது. அவன் கூலிக்காக செய்த வஞ்சகம். என்ன வஞ்சகமா? எண்ணாகமம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சீக்கிரமா பின்னால் வேகமா சிஸ்டர்ஸ் அங்கே இங்கேயும் பார்க்காதீங்க, வேகமா பைபிளை எடுத்து பார்க்கலாம். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரத்தை முதல் 1, 2, 3 வாசிங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து வாசிச்சாதான் என்ன பசி வந்துருச்சா? வாசிங்க, முதல்ல இருந்து வாசிங்க. சீத்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோடு என்ன செஞ்சாங்களா? கவனிங்க கவனிங்க. மோவாப் ராஜா தான் சபிக்க வைக்கணும்னு வச்சான். ஆனா அந்த மோவாபின் வெளிகளை பார்க்கும்போது ஜனங்கள் மோவாபின் வெளியிலே தங்கி இருக்கும்போது மோவாபின் குமார்த்திகளோடு என்ன செஞ்சார்களா? வேசித்தனம். எப்படி வேசித்தனம் பண்ணினார்கள்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர்கள், நிறுத்தி வாசிங்க. அவர்கள் தங்கள் தேவனுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படிக்கு ஜனங்களை, கவனிங்க, ஜனங்கள் எல்லாரும் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஆனா மோவாப் தேசத்திலிருந்து குமார்த்திகள் எல்லாம் அழகழகா சும்மா நகையும் போட்டுக்கிட்டு கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லாம் வந்து இங்க வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, நாங்க வந்து எங்க தேவர்களுக்கு ஒரு பலி இட்டிருக்கிறோம், அதுக்காக ஒரு விருந்து வைக்கிறோம். சும்மா அது பலி வேற, விருந்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிட வாங்க. இதுங்க என்னோட கற்பனை நினைச்சிருப்பாங்க, அட்டே அப்பா 40 வருஷமா மன்னான்னு சாப்பிட்டோம், இப்போ ஆண்டவர் நமக்கு வழி திறந்துட்டாரு, நல்ல சாப்பாடு, அப்படிதான் நினைச்சு போனாங்க. மனசு பேதலிக்க கூடாது. எத்தனை அழைப்பு உங்களுக்கு வந்தாலும் இது தேவனிடத்திலிருந்து வருதா வரலையா புரிஞ்சுக்கணும். இந்த அழைப்பு தான் அவளை பாவத்துக்கு நேரம் அனுப்பிடுச்சு. புறஜாதிகளோடு நீங்க நல்ல பழகலாம், அன்பா இருக்கலாம், ஆனா அவங்களோட பழக்க வழக்கங்களை நீங்க கை கொள்ளக்கூடாது. கல்யாணத்தன்னைக்கு அங்க போய் நின்றுட்டு அங்க ஓதுற இடத்துல போய் நீங்க நிற்க கூடாது. உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும். நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுக்கலாம், நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், கல்யாணத்துக்கு முந்தின நாளை கொண்டு போய் கொடுத்து ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு வந்துடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு பங்கும் இல்லை, பாத்திரம் இல்லை. இந்த ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க? 40 வருஷம் எங்க தேவன் எங்களை அப்பத்தை வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்து போஷிக்க வச்சாரு, இப்ப போய் இதை போய் நான் சாப்பிடணுமா அப்படின்னு எண்ணமே இல்லை. நல்ல கவனிங்க, வானத்தின் மன்னாவை புசித்தாலும் புத்தி மாறல. எத்தனைதான் வசனத்தை வாசிச்சாலும் இன்னைக்கு வசனம் ஏன் வாழ்க்கை மாறாம இருக்குது? இன்னும் அதே சண்டை, அதே எரிச்சல், கோபம், அப்படி சொடக்கு விட்டு சாபம் விடுறது, வயிறு தடவி சாபம் விடுறது. டேய் உன்னை நான் பெத்தேனேடா, கல்யாணம் முடிஞ்சோடனே மனைவி கூட போயிட்டு, மனைவி கூட போகுதானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அப்புறம் உன் கூட இருக்கணும்னா உங்க கூட வச்சுக்கணும். கல்யாணம் என் மகனுக்கு கல்யாணமே வேண்டாம், என் மகன் என் கூட இருக்கணும், வச்சுக்கலாமே. என்னடா நேத்திக்கு வந்தா பெருசா போயிட்டாளா, அவ பெருசா போனாதாம்மா அவன் மகனுக்கு தப்பித்து கொள்ள முடியும், இல்லாட்ட 4 பேரோட போய் சுத்துவான். மனைவி அவளோடு இருந்தாதான் அவனுக்கு பாதுகாப்பு. எத்தனை காரியங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த ஜனங்கள் அப்பத்தை நான் 1 நாள் 2 நாள் அல்ல 40 வருஷங்களா இந்த வானத்தில் பூமியில். அதனால தான் ஆண்டவர் வந்து நீ எகிப்திலிருந்து வரையா வந்தா உனக்கு வந்து இனி இந்த பூலோகத்து உணவே உனக்கு லாய்க்கு இல்லை, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கொண்டு போறேன்னா நான் கொடுக்கும் உணவை சாப்பிட்டு நான் வச்சிருக்க இடத்துக்கு நீ வா. அவர் கொடுக்கும் உணவு அவர் வழியில். அதை புரியாம போய் உட்காந்து இங்க போய் தொழுது பணிந்து கொண்டாங்க, வேசித்தனம் பண்ணாங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிஸ்டர்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, சிஸ்டர் அண்ணே அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. பிரச்சனை அங்கதான் வருது. உங்க அண்ணனை தவிர வேற யாரும் அண்ணன் இருக்கக்கூடாது. உங்க மகனை தவிர மகன் போல, அப்பா போல, அண்ணன் போல, தம்பி போல, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்யாது வரக்கூடாது. சாதாரணமாக பேசுறது வேற, சபைக்கு போகிறோம், அண்ணன் நல்லா இருக்கீங்களா, அது வேற. ஆனால் அந்த அண்ணனை குறித்து உள்ள திருப்பி திருப்பி உணர்வு வருதா, கவனமா இருங்க. அதுதான் பிசாசு வைக்கிற கண்ணி.
இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய பெண்கள் இன்னைக்கு அலக்களிக்கப்படுறது காரணமே இதுதான். ரொம்ப கவனமா இருங்க. ஊருப்பட்ட ஊழியக்காரர்கள்லாம் கண்ட இண்டிபெண்டன்ட்லாம் உங்க வீட்டுல ஏத்துவீங்க. பாஸ்டர்னு அவர் கண்ணை மூடி ஒரு 2 தீர்க்கதரிசனம் சொல்லிட்டேன்னா அவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அப்புறம் அவர் விட மாட்டார். கவனமா இருங்க. ரொம்ப எவ்வளவு கவனமா நம்ம இருக்கணும். நமக்கு எழுப்புதல் வேணும்னா இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு விலகணும். ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனம், ஒரு ஊழியம் செய்தது தான். அதுலேருந்து ஒரு பிரதர் வந்து ஒரு சகோதரிக்கு இதெல்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. கால் வலின்னு சொன்ன உடனே இந்த சிஸ்டர் வந்து உங்கள்கிட்ட இருந்து அந்த ஜெப எண்ணெய் எனக்கு கொடுங்க பிரதர், எனக்கு கால் வலி அப்படின்னு அந்த ஆள் சொன்னாராம். கவனமாக இருங்க. அந்த ஆள் சொன்னாராம், சிஸ்டர் நானே உங்கள் வீட்டுக்கு அந்த எண்ணெயை கொண்டு வந்து நானே காலை, கவனமாக இருந்துக்கோங்க. அப்படி எந்த ஆள் வந்தால் அவன் தான் பேய். அவனை ஊழியக்காரனை நீங்க என்ன செய்யக்கூடாது, ஏத்தக்கூடாது. காலை தான் முதல்ல தொடுவான். கவனமா இருக்கணும். எத்தனை காரியங்கள் இன்னைக்கு சபையில வேதனை சீர்கெட்டு போய் கிடக்கு. உள்ளக்குள்ள குடும்பங்கள்ல இன்னைக்கு இருக்கிற சீர்கேடுகள் சாத்தான் உள்ள புகுந்து நிறைய பேர் அவனோட மாரல் கேரக்டரே இன்னைக்கு நசிக்கிட்டான். மனுஷனுக்கு தெரியல, தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறார். கணவனுக்கு தெரியாம பேசுறது, தம்பி தம்பின்னு சொல்லி பேசுறது. புருஷன் சொல்வார், அவனோட நீ பேசுறது இஷ்டம் இல்லைன்னா தூக்கி போட்டுரு. அப்புறம் அவருக்கு தெரியாம அவன் பேரை ஒரு பொண்ணு பேர் மாதிரி வச்சுக்கிட்டு பேசுறது. சில சகோதரர் அப்படி நடக்கிறாங்க, அது வேற விஷயம். மனைவிக்கு தெரியாம போனை வந்து சில சகோதரர்கள் பாருங்க, சில சகோதரிகள் டேபிள்லேயே வைக்க மாட்டாங்க, ஹேண்ட்பேக்லேயே கிடக்கும், அதை பாக்கெட்லேயே வச்சிருப்பார். என்ன போனாலும் அவர் தான் எடுக்கணும். கவனமா இருந்துக்கோங்க. இந்த உலகத்தால நம்ம கரைபடாதபடி பார்க்கணும். இந்த உலகம் நம்மளை அழைக்கும், வாங்க சாப்பிடுங்க அழைக்கும், போயிடக்கூடாது. நன்மை கிடைக்கணும். இந்த உலகத்தாரோடு நீங்க தயவு செஞ்சு கலந்து போகாதீங்க. இந்த நன்மை எல்லாம் அழிஞ்சு போறது. நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த காரியம் உலகத்தோடு கலந்து போகாத, உலகத்தாரோட பழக்க வழக்கங்களை கை கொள்ளாத. அவங்க எப்படி பண்றாங்களோ அப்படி இருக்கட்டும். அவங்க சபிப்பாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, நீ அப்படி இருக்க கூடாது. நீதிமொழிகள் 21:9 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 21:9 குயிக்கா வாசிங்க பார்க்கலாம். சண்டைக்காரியோட, சத்தமா வாசிங்க இப்ப. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல், வீட்டின் உள்ளேயா வீட்டின் மேலையா, வீட்டின் மேல் ஒரு வீடு இருக்குது, பெரிய வீடு இருக்குது. அந்த ஐயா வராரு, எந்த நேரமும் சண்டை. நீங்க செய்தி சரியில்லை, நீங்க லேட்டா வந்துட்டீங்க, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றீங்க, கவனிக்க மாட்டீங்க, என்ன கவனிக்க மாட்டீங்க, என் பிறந்த நாள் ஞாபகத்தில் இருக்குதா உங்களுக்கு? அதெல்லாம் ஞாபகத்திலே இருக்காது. உங்க அம்மா குறிச்சு ஞாபகம், உங்க அக்கா குறிச்சு ஞாபகம், என்ன குறிச்சோ பிள்ளை புலம்பிக்கிட்டே சண்டை சண்டை சண்டை. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சண்டைக்காரியோட எப்பா நீ பெரிய வீடா இருக்கு இருக்காத, உன்னால சமாதானமா இருக்க முடியாது. வீட்டின் மேல போயிரு, மொட்டை மாடியா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் உட்காந்துக்கோ. இந்த சத்தம் கேட்க வேண்டாம். சண்டைக்காரியா இருந்தா மேல மாடியில போயிரு. 19ஆம் வசனம் வாசிங்க. சண்டைக்காரியும் வாசிக்க மாட்டீங்களா? அத சத்தமா வாசிங்க. சண்டைக்காரியும் பார்க்கிலும், சண்டைக்காரிய கூட நீ சமாளிச்சு என்ன பண்ணலாம், கேட்காம மாடியில போயிருப்பா. ஆனா அந்த கோபக்காரியா இருந்தா ஓடி போயிரு, வனாந்திரத்துக்கு ஓடி போயிரு. சிலர் பேசுவாங்க பாருங்க கோபத்தில், சிலர் பேசவே மாட்டாங்க, நடக்கிற நடையிலே காமிச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து மட்டும் அவர் அப்படி சும்மா இருக்க மாட்டார். அவர் ஏன் நமக்கு அப்படி கோவம் வருதுன்னா, உங்கள் அம்மா உன்னை இப்படி வளர்த்துருக்காங்களே, என்ன யாருக்கே தான் கோவம் வராமல் இருக்கும். என்னை பற்றி சொல்லுங்க, எங்கள் அம்மா பற்றி சொன்னால் நடக்குது. நீ என்ன செஞ்சோன்னா அப்படி சேலையை வரைஞ்சி கட்டிக்கிட்டு 2 நடந்துக்கிட்டு அங்கே போய் பாத்திரத்தை கழுவுல, அந்த பாத்திரத்தை போட்டு உடைக்கிறதுலே புருஷனை நினச்சிட்டு தான் அங்கே அடிக்கிறது. குடும்பத்தில் சில காரியங்கள் நீங்க பாருங்க, சண்டை கோபம், எப்ப பார்த்தாலும் சிடு 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 கோபம். கோபம் கொடூரம் உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. நம்ம கோபக்காரியா இருக்கக்கூடாது. கேளுங்க, ஆண்டவரே சாந்தமும் அமைதலும் உள்ள, சொல்லுங்க நல்ல கரெக்டா சொல்லுங்க வசனத்தை. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானோட ஒரு கேரக்டர் தெரியுமா? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற அலங்காரம். என்னதான் நீ பியூட்டிஷியனை போய் கூப்பிட்டு உன்னை அப்படியே பியூட்டிஃபுல்லா அலங்கரிச்சாலும், நீ சண்டைக்காரியா இருந்தா ஆண்டவர் பாப்பார், எப்பா
தூர போயிரு, என் மங்குல வராத. ஆனா இருதயத்தில் மறைந்திருக்க சாந்தமும் அமைதல். அப்படின்னா நல்ல புருஷங்கிட்ட நல்ல பிள்ளைகிட்ட சாந்தமா இருக்கிறது ரொம்ப ஈஸி. எப்போ பார்த்தாலும் கிடுகிடுன்னு ஒரு நாள் கூட அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டார். குழம்பா வச்சிருக்க அந்த சிஸ்டரை பாரு எவ்வளோ நல்லா வச்சிருப்பாங்கன்னா, சும்மா இருக்க சாந்த சொருபிக்கும் கோவம் வருமா வராதா? பிள்ளைகளை நீயும் வளர்த்துருக்கிறிய, இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் மட்டுமா வளர்க்கணும் பிள்ளைய? நீ சும்மா சர்ச்சுக்கு போய் ஜபம் போற, என்னத்தை இருக்க ஒன்றுமே நீ ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டேன், கோவம் வருமா வராதா? ஆனால் தெரிஞ்சுதானே ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. எனக்கு 30 கிலோ தான் தூக்க பலன்னா ஆண்டு எனக்கு 31 கிலோ தரமாட்டார். திராணிக்கு தக்கதாக சோதிக்கிற தேவன். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஆமா, நம்ம புருஷன் ஒவ்வொருத்தருக்கும், சிலருக்கு ஆண்டுடைய கிருபை, நல்ல புருஷன் நல்லா அன்பா வச்சுக்குவாரு. இடுப்போலியும் காலையில் எழுந்திரிச்சா கவலைப்படாதம்மா ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிம்பாரு. சில புருஷன் சொல்லுவாங்க, உனக்கா இடுப்போலியா, நீ எந்த நேரமும் வலி தான் உனக்கு 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 இடுப்போலிங்கிற முட்டு வலிங்கிற எப்பா பாப்பா தாங்க முடியாத தலைவலின்னு போயிடுவாரு. ஆனால் சிலர் நினைச்சுவாங்க, கவலைப்படாத ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம், விட்டுருமான்னு தாங்குவாங்க. அதனால அவங்களுக்குள்ள சாந்த குணம் அந்த நேரத்தில் இருக்கும். அதே புருஷன் 2 வார்த்தை பேசி பார்க்கட்டும், அப்பதான் தெரியும் சாந்த குணம் எப்படி போகுதுன்ட்டு. ஆனால் சில சகோதரிகள் பார்த்தீங்கன்னா, புருஷன் குடிகாரனா இருப்பான், இன்னொரு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருப்பான், பேசிக்கிட்டு இருப்பான், அந்த பொண்ணு நல்லா இருக்கு அப்படி இப்படிமா, மற்ற பிள்ளைகளாம் அப்ரிஷியேட் பண்ணுவான், தான் பிள்ளைகளுக்கு எந்த காரியம் செய்ய மாட்டார், ஊர்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவான், தான் பிள்ளைகளுக்கு கட்ட மாட்டார். இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிற கர்த்தர் பார்க்குறாரா இல்லையா? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை அந்த துன்பத்தை மாற்றுவீர்னு சொல்லல, உயிர்ப்பிக்கிற தேவன். இதை தான் பெண்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். எனக்கு புருஷன் எப்படி இருந்தாலும் நான் கவலைப்படலை, என்னை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் இருக்கு, அவரையும் உயிர்ப்பிப்பீங்க, என் பிள்ளைகளையும் உயிர்ப்பீங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் என்னை அப்படியே நசுக்குகிற ஒரு மாமியார்கிட்ட நான் இருக்கேன்னு என்ன செய்யணும், கவலைப்படாத, அந்த மாமியார் கர்த்தர் பார்த்துக்குவாரு. நீ அவரை நோக்கி பாரு, என்னை உயிர்ப்பிக்கிறவரே. இந்த நிலைமையில கஷ்டமான சூழ்நிலை நாம் சந்திக்கிற பல சோதனைகள் தான் கர்த்தர் உருவாக்குவாரு. அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்கு மகிமையினாலும், எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம், மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளியதும் அன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. அடாடா, என்ன அழகான வசனம். படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. சும்மா மீன் குழம்பையும் பீஃபையும் போட்டு வறுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. வசனத்தை படிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வசனம், இந்த வசனம், இந்த பைபிள் எவ்வளோ இருக்குதோ எனக்குள்ள வரணும். அந்த ஒன்று தான் நமக்குள்ள மாற்றும். கோபம் வர நேரத்தில் அமைதியாரு, நமக்குள்ளே பேசணும். ராணி அமைதியார் நான் சொல்லணும். உங்கள் ஒவ்வொருத்தர் பேர் அமைதியாரு, பேசாத. நம்ம என்ன தெரிஞ்சோம், பேசாத, வாயை திறக்காத, பேசாமல் இருக்க நம்ம தான். ஏன்? அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு, ஐ எம் பார்ட்டேக்கர் ஆஃப் ஹிஸ் டிவைன் நேச்சர். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு எனக்கு பங்கு வேணுமா, என்ன ஆண்டவர் உருட்டி புரட்டி தான் எடுப்பார். பல காரியங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் தட்டி தட்டி செதுக்கி எடுப்பார். அதனால்தான் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்குது. என் நாமத்து நிமித்தம் யாராவது உங்களை துன்பப்படுத்தினா, நீ கஷ்டப்பட்டா, ஆண்டவர் சொல்ல, நீ ஆளாத புலம்பாத, என்ன சொல்லி சந்தோஷப்பட்டு சந்தோஷமற்ற களி கூறு. எப்படியா? பரலோகத்தில் உன் பலன் மிகுதி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் நான் வாழ போறேன், ஆனால் நான் பரலோகம் நித்தியமா இருக்க போறேன், அங்கே எனக்கு பலன் கூட கிடைக்குது. ஹல்லேலூயா. அதனால பெர்கமு சபைக்கு சொல்றாரு, நீ எப்படினாலும் நீ அந்த பிலேயாம் போதத்தை கைக்குள்ள இடத்தில் உண்டு, அதை விட்டு நீ விலகணும். இன்னொன்று நிக்கோலாய் மதர்னா கத்தோலிக்கர்கள். அந்த போப்பாண்டவர் இருக்காங்கல்ல, போப்பு தான் எல்லாம். போப் சொன்னாதான் எல்லா சபையும், உலக சபையெல்லாம் அந்த சட்டத்தை தான் கைப்பற்றக்கூடும். ஆனால் இந்த பைபிள் என்ன சொல்லுதோ அங்கே கேட்க மாட்டாங்க. எல்லாம் மரியாள் மூலமா எல்லாம் அதே தான். எல்லாம் சொருப வணக்கம், எல்லா விதமான காரியங்களும் மற்ற புறஜாதிகள் பண்ற மாதிரியே பண்ணுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு போப்பு தான். அப்படி இருக்கிற ஆட்கள் போதகம் செய்யறாங்க. அதை நீ என்ன செய்யணும், விட்டு நீ விலகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் என்ன செய்வாரு, சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவளோட என்ன செய்வேன், நீ கவனமா இல்லைனா யுத்தம் பண்ணுவேன், உன்னை அழிப்பேன்னு சொல்லல. என் வாயின் யுத்தம் பண்ண உன்னை கரெக்ட் பண்ணுவேன். நீ அழிஞ்சு போது என் இஷ்டம் இல்லை.
நீ எந்த நிலைமையிலேருந்து உன்னை பிரிச்சு எடுத்தேன். ஆதி அன்பை நினைச்சு பாரு. நீ எவ்வளவோ கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை, இந்த உலகத்தால் நசுக்கப்பட்ட நேரத்தில் நான் உனக்கு ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டதை நீ புரிஞ்சுக்கிட்ட உடனே எவ்வளோ சந்தோஷமா ஆண்டவரே ஆண்டவரே கண்ணீர் வடிச்சு ஜெபிச்ச நாட்கள் நினைச்சு பாரு. எவ்வளோ காரியங்கள், இந்த உலகத்தை எனக்கு இது வேண்டாம் இது வேண்டாம் எனக்கு நீங்க போதுன்னு நான் உண்மை சுதந்திர விதமா தெரிஞ்சு கொண்டாயே. இப்போ உன்னோட பக்தி எங்க இருக்கு? நீ எந்த நிலைமையில உலகத்தோடு போயிட்ட. இன்னைக்கு பைபிள் வாசிக்க முடியல, டைம் இல்லை. ஆனால் செல்போனில் உட்காந்து யூடியூப்பை மணிக்கணக்காக பார்க்கறது. இன்னும் சில பார்த்தீங்கன்னா சில விசுவாசி வீட்டில் சீரியலே பார்க்குறாங்க, சினிமாவே பார்க்குறாங்க, தைரியமாக பார்க்குறாங்க. வீட்டில் யார் வந்தாலும் அவங்களையும் கூட உட்காந்து பாரு. கவனமாக இருங்க. எந்த அளவுக்கு சபை இன்னைக்கு உலகத்தோடு போயிருக்குது. இது பெண்களின் எழுப்புதல் கூட்டம். நம்மெல்லாம் இப்படி ஏன் அனலுமின்றி குணலுமின்றி இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம். ஆண்டவரே கடந்து போட்டு, ஒருவேளை நான் சினிமா பார்த்துட்டேன், மன்னிச்சிருங்க, இன்னையிலேருந்து நான் பார்க்க மாட்டேன். நான் சீரியலை பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கை பார்க்குறேன், வாட்ஸ்அப்பை பார்க்குறேன், டைம் அதிலே போகுது. பைபிள் வாசிக்க முடியலை. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். காலையில் எத்தனை இட்லி சாப்பிட்றீங்க சொல்லுங்களேன் சத்தமா. நீங்கள்லாம் பார்த்தா சிஸ்டர் எங்கிட்ட அப்படிலாம் கேட்காதீங்க, நாங்கள் எப்போதுமே ஃபாஸ்டிங்கிற மாதிரி இருக்கு. எத்தனை இட்லி காலையில்? ஒரு ஆளுக்கு எத்தனை இட்லி தேவை சொல்லுங்களேன்? 3 4. அப்போ ஒரு உள்ளான மனுஷனுக்கு காலையில் தீனி போடணுமா போடக்கூடாதா? அப்போ எத்தனை நீங்கள் வசனம் எத்தனை அதிகாரம் வாசிக்கணும்? வராதே வாயில். 3 இட்லி இன்னையிலேருந்து பாருங்க. புட்டா இருக்கட்டும், அது இட்லியாக இருக்கட்டும், அது என்னவா இருக்கட்டும், நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது உள்ளான மனுஷனுக்கு போடணும்னு நினச்சிக்கிட்டே சாப்பிடுங்க. வெளி மனுஷன் மட்டும் போட்டு அப்படியே கொழுன்னு இருக்கல, பிரயோஜனம் இல்லை. உள்ளான மனுஷன் தொங்கி போய் இருக்கிறான், அப்படி எலும்பு தோலமாக இருக்கிறான். சாப்பாடு போடுங்க, தீனி போடுங்க, வசனத்தை வாசிப்பேன். ஆண்டவரே இனி ஒரு நாட்கள் என் நேரத்தை நான் உமக்காக செலவழிப்பேன். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் சொல்லுங்களேன் சத்தமா? 8 மணி நேரம் நீங்கள் தூங்கிக்கோங்க. 8 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சுக்கோங்க. ஆஃபீஸில் வேலை பார்த்தா 8 மணி நேரம் தான். மிச்சம் 8 மணி நேரம் இருக்குது. என்ன செய்கிறீங்க? பைபிள் வாசிக்க டைம் இல்லை, ஜெபிக்க டைம் இல்லை, உபாசிக்க. 8 மணி நேரம் கொடுத்துருக்காரு. 8 மணி நேரம் தூங்கு. நீ 8 மணி நேரம் விளக்கு, பாத்திரத்தை விளக்கு, மீனை கழுவு, வரு, எல்லாம் செய். ஆஃபீஸுக்கு போவா, எல்லாம் செய். சரி, ஆஃபீஸ் போகிறவங்க உங்களுக்கு கூட ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ஆஃபீஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு வேலை செய்யணுமா? அப்படி 3 மணி நேரம் எடுத்தாலும் 5 மணி நேரம் இருக்குது. எவ்வளவோ நம்ம நேரத்தை கர்த்தருக்காக செலவழிக்கலாம். மனம் திரும்பு, இல்லாட்டா சீக்கிரமாக உன்னோட என்ன செய்வேன், என் வாயின் பட்டைத்தான் நினைச்சேன் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே இன்னைக்கு சொல்றார் ஆண்டவர். நான் உனக்கு சொல்றதை நீ கேட்டுக்கோ. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். இந்த காது இல்லைங்க, இந்த காது அல்ல. இந்த காது நம்மளை பற்றி யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா அப்படி வீறு கொண்டு எழும். இந்த காது நம்மளை குறித்து யாராவது நல்லது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே மயங்கி போயிடும். இந்த காது அல்ல, உள்ளான மனுஷனோட காது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றதே காதுள்ளவன் கேட்க கிடவன். என்ன சொல்றது? நீ ஜெயம் பெறணும். அப்படின்னா என்ன? நீ ஒரு காலத்தில் ஜெயம் பெற்றிருந்த இன்னைக்கு உலகத்தை பழக்க வழக்கங்களை மிங்கிள் பண்ணி இன்னைக்கு உலகத்தை போலேயே வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னை உலகத்தார போல கோபம், உலகத்தார போல எரிச்சல், உலகத்தார போல பொறாமை, உலக ஆடம்பரங்கள் எல்லாமே உன்னை சுற்றி சுற்றி உன்னை அமுக்கிக்கிட்டு இருக்குது. கவனமா இருந்துக்கோ. இதற்காக நீ அழைக்கப்படவில்லை. இதற்காக உன்னை நான் வேறு பிரிக்கல. உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கேன். இப்ப நான் சொல்றேன் கேளு. நீ மட்டும் ஜெயம் பெற்றுட்டா உனக்கு 3 ஆசீர்வாதம் நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னா. என்ன மன்னா சொல்லுங்க? அது என்ன மறைவான மன்னா? அப்போ மறைவான மன்னானா ஓப்பன் மன்னா ஒன்று இருக்குது, வெளிப்படையான மன்னா ஒன்று இருக்குது. டைம் இல்லாதனால நான் சீக்கிரமா சொல்லிட்டு போயிடுறேன். மறைவான மன்னாவே உனக்கு நான் புசிக்க கொடுப்பேன். ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு. நீ இந்த உலகத்தோடு கலந்து போயிருக்க, அதை விட்டு நீ வெளியே வந்தா உனக்கு நான் கொடுக்கறதுக்கு ப்ரிஷியஸ் திங்ஸ் வச்சு உனக்கு புசிக்க கொடுப்பேன். சாப்பாடு ஊட்டுவேன். சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டும் போது எவ்வளோ சந்தோஷமாக ஊட்டுறோம். அது சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஆண்டு நம்மளை பார்க்க உன்னை ஊட்டுவேன். என்னத்தையும் மறைவான மன்னா அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் எகிப்திலிருந்து வராங்க. வந்த உடனே யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்னத்தை சாப்பிடுவோம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, எகிப்தில் இருந்தால் நல்லா இருக்குமே சொன்னோன்னே ஆண்டவர் சொல்லுவார், இங்கே பார், எல்லா ஜனங்கள்கிட்ட சொல்லி காலையில் அதிகாலையில் மன்னா பெய்யும், அதை அவங்க பொறுக்கி எடுத்து அப்பமா இடிக்கட்டும். ஆனால் என்ன கண்டிஷன்? டெய்லி நீ பொறுக்கணும். ஒரு நாள் கூட சாயங்காலம் மட்டும் மிச்சம் வைக்க கூடாது. அது சொல்லு நீ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் தேவையான அளவு தான் பொறுக்கணும். 16ஆம் யாத்திராம் 16:33 வாசிப்போம். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து
அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்கு காப்பதற்காக கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றார். நல்ல கவனிங்க, இந்த மன்னா அதிகாலையில பெய்யும். அந்த மன்னா பனித்துளியோடு பெய்யும். ஆனா வெயில் ஏறும்போது உருகி போயிடும். அதனால வெயில் ஏறதுக்கு முன்பாக அதிகாலையிலே மன்னாவை பொறுக்கணும். அதிகாலையில் எழுந்து தேவனை என்ன செய்யணும்? தேடணும். ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு ஒரு 10 நிமிஷம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு வசனத்தை படிச்சுட்டு தூங்கிரு, பரவாயில்ல. ஆனால் அவருக்கு முதல்ல நீ அதை டேஸ்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும், அப்புறம் அரை மணி நேரம் ஆகும், அப்புறம் 1 மணி நேரம் ஆகும். ஆண்டோடைய சமூகமே இன்பமாய் மாறும். ஏன் தெரியுமா? ஓப்பனாக மன்னா சாப்பிட்றது அனுபவம் வேற. காலையில் எழுந்திரிச்சு பொறிக்கிறோம், அப்புறம் வெயில் ஏறினா அந்த மன்னா உருகிறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பார் இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, நான் நல்ல கவனிங்க, ஆண்டவன் எவ்வளவு நம்ம குறித்து கவனமாக இருக்கார் பாருங்க. இத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நான் மன்னாவை போஷிக்க கொடுக்குறேன். ஆனால் இவருடைய சந்ததியும் நான் பார்க்குறேன். அந்த சந்ததியும் நான் எப்படி உங்களை போஷிச்சேன் என்பது அவங்களுக்கு தெரியணும். அதனால என்ன பண்ணு, ஆரோன்ட்ட செய்யி ஒரு கலசத்தை எடுத்து ஒரு ஓமர் அளவு இந்த மன்னாவை போட்டு உன் சந்ததியாருக்கெல்லாம் அது காக்கப்பட முடியாது சாட்சி சன்னிதானத்தில், தேவ சன்னிதானத்தில் அந்த மன்னாவை வை. அந்த மன்னா ஒரு நாளும் கெட்டு போகாது. மற்றபடி வெளிப்படையா பெய்த மன்னா நீ சேர்த்து வச்சனா புழு புழுத்துரும், உருகி போயிடும். ஆனா இந்த மன்னா தேவனுடைய சாட்சி சன்னிதானத்தில் வந்தா அது ஒரு காலம் ஒழியாது. தலைமுறை 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 தலைமுறையாய் சந்ததிக்கென்று வைக்கப்பட்டிருக்கு. சந்ததி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் ஜெனரேஷன் ஆண்டவர் பார்க்கிறாரு. உன் சந்ததி மேல எவ்வளவு கருத்தா இருக்காரு தெரியுமா? உன் சந்ததி மேல அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. இப்ப இருக்க சூழ்நிலை பார்த்து உன் பிள்ளைகள் இப்படி இருக்காங்கன்னு கவலைப்படாத. உன் பிள்ளைகளுக்காக நீ எடுக்கிற முடிவு, உன் பிள்ளைக்காக நீ ஜெபிக்கிற ஜெபம், உன் பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் மன்றாடுகிற மன்றாட்டு, அந்த விண்ணப்ப கத்த பதில் கொடுத்து தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறை 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 தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி எனப்படும். ஹல்லேலூயா. நம்ம வயிற்றுல இருந்து ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அது என்னதான் மோசமா ஊர் சுத்தினாலும் ஆண்டவர் விட மாட்டாருங்க, அவரை சேவிக்க முடியாது இழுத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவர் இளைய மகன் போனானே, ஆனா அப்பா விட்டாரா? போய் தொலைஞ்சு போன் விட்டாரா? எப்படா வருவான் எப்படா வருவான். வந்து பார்த்துட்டோம், தூரத்துல வந்து பார்த்த உடனே கைத்தட்டி வேலைக்காரல பார்த்து போப்பா அவனை அழைச்சிட்டு வா அப்படின்னா சொன்னாரு. என்ன செஞ்சாரு? அவரே ஓடுறாரு. ஐயோ நான் ஓடினேன்னா வேலைக்காரங்களாம் இருக்காங்களே, மற்றவங்களாம் இருக்காங்க, என்ன சொல்லுவாங்க? இப்படி பிள்ளை பிரிஞ்சு போயிடுச்சு, திருப்பி போய் கூப்பிட்டா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் ஒரு அப்பாவா? அவனுக்கு இவ்வளோதும் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், இவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்களா? நினைச்சாரா? அந்த திரும்பி வந்த பிள்ளைய பார்த்தோன்னே உள்ளம் உருகுச்சுங்க. அதான் தகப்பனுடைய இருதயம். அந்த உள்ளம் உருகுனபடினால தான் நானும் நீங்களும் தேவ சன்னிதானத்தில் நிற்கிறோம். இல்லாட்டா எத்தனை முறை ஆண்டரை விட்டு பின்வாங்கணும். மனுஷங்களுக்கு தெரியாமல் எத்தனை காரியங்களை எடறி விழுந்தோம், எத்தனை காரியங்களை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை மனசில் நினைச்சோம். யோசிச்சு பாருங்க. அது எல்லாவற்றையும் மன்னிச்சு இன்னைக்கு நம்மளை ஒரு ஆளா ஒரு கர்த்தருடைய பிள்ளைய அந்த பூமியில வச்சிருப்பதே தகப்பனுடைய மிகுந்த இரக்கம். ஹல்லேலூயா. ஓடி போய் அவனை கழுத்தை பிடிச்சு கட்டி அவனை பேசவே விடல. உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பா. அவன் அழுக்கா இருக்கிறான், ஐயோ என் மேலாம் அழுக்கு. அது இல்லை, என் பிள்ளை வந்துட்டான், நான் பெத்த பிள்ளை வந்துட்டான், என் பிள்ளை அழிஞ்சு போகல. அவனுக்கு தெரியாது, அவன் பண்ணி கூட்டத்துலேருந்து வந்தான்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன், என் பிள்ளை என்கிட்ட வந்துடுச்சு, என் பிள்ளை கரை சேர்ந்துருச்சுப்பா, இந்த உலகத்தோட அழிஞ்சு போகாம என் பிள்ளை என்ன தேடி வந்துடுச்சா. ஓடி போய் கட்டி பிடிச்சி அணைச்சி என்ன செய்யறான்? ராஜ வஸ்திரத்தை கொடுக்குறான். நல்ல சிறப்பான வஸ்திரத்தை போடு, செருப்பை போடு, அவனுக்கு மோதிரத்தை போடு, வாங்க பெரிய கொளுத்த ஆட அடிங்க, நாம் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். தகப்பனுடைய இருதயம் அதுதான். நானும் நீங்களும் அவருடைய பாதையில் வந்துட்டா அவர் சந்தோஷப்படுவார். மறைவான மன்னா என்னன்னா, இந்த வெளிப்படையான மன்னா இதெல்லாம் பொறுக்கி எடுக்கிறாங்க. மன்னா அந்த சாட்சி சன்னிதானத்தை உடன்படிக்கப்பட்டு வச்சாச்சு. இப்போ மன்னா முன்னால் உடன்படிக்கப்பட்டு தான் முன்னால் போகுது. அந்த உடன்படிக்கை பின்னால் அத்தனை கோடி அத்தனை லட்சம் ஜனங்கள் 25-35 லட்சம் ஜனங்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. நீ காலையில் எழுந்திரிச்சு கூடாரத்தை சுற்றி போயிருக்கிற மன்னா இன்னைக்கு அந்த உடன்படிக்கை போயிடுச்சு. அது உனக்கு வழிகாட்டும்படியாக போகுது. போய் கடைசி என்ன ஆகுது? ப்ராமிஸ் பண்ண தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கொண்டு வச்ச உடனே அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுகிறார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி உண்டு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
அப்போ பிரகாரம், எங்களுக்கு டிவி இல்லை, நான் ஒரு உங்களுக்கு போட்டு காட்டலாம்னு நினச்சேன், சரி வேணும். ஒரு பிரகாரம், இப்போ இதுதான் பிரகாரம் வச்சு இல்லை அப்படி சொன்னவருக்கு, சரி அந்த வெளியில் இருக்க வரண்டா தான் பிரகாரம். அந்த பிரகாரத்தில் வந்தோடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பலியிடுவாங்க. சரியா? நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரே என்னை பலியிடுகிறேன், ஆண்டவரே என்னை பலியிடுகிறேன், நல்லது தான். ஆனால் பிரகாரத்தில் நிற்காத, சும்மா நான் அர்ப்பணிக்கிறேன்னா அர்ப்பணிச்சு டயர்டாக போயிடுவேன். நீ உள்ளே வந்தால் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது உனக்காக அத்தை வச்சிருக்காரு. நீ எவ்வளோக்கெவ்வளோ டீப்பாக போகிறையோ, எவ்வளோக்கெவ்வளோ நீ நேரத்தை ஆண்டோட செலவழிக்கிறையோ. நான் பலிபீடத்தில் எவ்வளோ பலி இட்டாச்சு, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், நான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனேன். என்ன அங்கே இருக்குது, குத்து விளக்கு எரியுது, என்னை எரிய வைங்கப்பா, கருந்தறி இருக்குதுப்பா, என் வெட்டட்டும்ப்பா, நான் பிரகாசிக்கணும், நான் மங்கி எறிகிறேனே ஆண்டவரே, நான் அணைச்சு போடாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பார்த்தா தேவ சமூகத்தை அப்பம் நான் இந்த மேஜையில் நான் தான் உமக்கு அப்பமா உணவா நான் இருக்கேன் ஆண்டவரே. 12 கோத்திரங்களும் அப்பமா இருக்குது அப்படின்னா நான் உங்களுடைய சமூகத்தில் நீர் புசிக்கத்தக்க அப்பமா என்னை மாற்றும். நான் கடை வீதியில் விற்கிற அப்பம் அல்ல, நான் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய அப்பம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க வேண்டியவர்கள் நம்ம இல்லை. இந்த உலகத்துக்குள் நாம் இருந்தாலும் உலகம் நமக்குள்ள வரக்கூடாது. இந்த உலகம் நமக்கு வெளியே தான் இருக்கணும். உலக பழக்க வழக்கங்கள் வெளியே இருக்கணும், உலகத்தின் காரியங்கள் வெளியே இருக்கணும், ஒன்று நமக்குள்ள வரக்கூடாது. அப்புறம் அந்த தூப பீடத்துக்கு ஆண்டவரே இரவும் பகலும்ப்பா நான் உமக்கு தூப பீடம் செலுத்தின ஆண்டவரே, அப்படியே என்ற துதி உண்மை ஆராதிக்கிற துதிக்கிற அனுபவங்கள் உமக்கு சந்நிதியில் எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்கக்கூடாது. கருந்தறியை விட்டுங்க ஆண்டவரே, ஏன்னா புசிக்கனே அப்பமாய் மாற்றுங்க அப்படி இல்லை. அதை விட மேன்மையான ஒரு காரியம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகணும். ஆனால் பழைய ஏற்பாட்டுப்படி பார்த்தா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு மனுஷனும் போகக்கூடாது. ஒரே ஒரு ஆள் தான் போவான், பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவான். இப்போ நம்ம எப்படி போக முடியும்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தான் உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க? ஆரோனுடைய துளித்த கோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 10 கற்பனைகள். சொல்லுங்க, ஆரோனுடைய கோல். பின்னால் உள்ளவங்களாம் கையை வைத்து நல்லா சொல்லுங்க, எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க. ஆரோனின் துளித்த கோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்கலசம், 10 கற்பனைகள். சத்தமா இப்படி ஒண்ணுன்னா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இது பத்தாது, சத்தமா சொல்லுங்க. இப்போ எல்கேஜி மாதிரி மாறிடணும் நீங்கள். சரியா? நீங்கள் இந்த எல்கேஜி பிள்ளைங்க உங்களுக்கு ஸ்கூலில் பிள்ளைகளை விடுறீங்களே, அந்த பிள்ளைங்க போடுற சத்தத்தை பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சர் சத்தமே கேட்காது. அதுங்க போடுற சத்தம் ஏ அப்பா ஓரோன் ஒன்று அப்படின்னு போடுங்க. சத்தம் டீச்சருக்கு மிஞ்சி. அப்படி நீங்கள் பாடணும். தேவனுடைய சமூகத்தில் சிறு பிள்ளைகளை போல மாறணும். 1 சொல்லுங்க பார்க்கலாம், 2, 3. இதெல்லாம் எங்கே இருக்குது? மகா பரிசு உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது. சரி, ஆனால் இப்போ நம்ம போக முடியாது. எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சத்தமாக வாசிங்க. எபிரேயர் 10. ஆகையால் சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, நல்ல கவனிங்க, ஆகையால் சகோதரரே பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடினால். கவனிங்க, மகா பரிசுத்தல் யாரும் போக முடியாத காலம் போயிடுச்சு. என்னைக்கு இயேசு சிலுவையில் மரித்தாரோ அவர் மாம்சத்துல நமக்கு புதிதும் ஜீவன். இது ஆச்சரியமா இல்லை? ஒரு பாதையில் நடந்து போனால் புதிய பாதை போட்டால் எல்லாம் அழகாக நல்லா போட்டு நீட்டாக இருக்கும். ஆனால் அது ஜீவன் அப்படின்னா பேசும். நம்ம போகிற பாதை, ஆண்டவர் நமக்கு உண்டாக்கின பாதை, அது புதுசு மட்டும் இல்லை, ஜீவனுள்ள பாதை, ஜீவனுக்கு எதுவாய் நடத்தும். அப்படின்னா ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்ததுனால இந்த மகா பரிசுத்தலத்துக்கு போகிற அந்த வாசல் திறக்கப்பட்டுடுச்சு. இப்போ பாருங்க, பிரகாரத்தில் நிற்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், பலியிடுறேன், அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறேன். என்னை எரிய வைங்கப்பா, நான் இந்த அப்பமாய் மாறின ஆண்டவரே, தூபம் உமக்கும்டா வரணுங்கிறேன். அப்புறம் என்ன செய்யணும்? அப்படியே உள்ளே போகணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டா அங்கே விளக்கெல்லாம் கிடையாது, அங்கே ஆட்கள் நடமாட்டமே இருக்காது. பிரகாரத்தில் நிறைய ஆட்கள் இருப்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் உட்காந்து எல்லாம் எண்ணெயை ஊற்றி திரியெல்லாம் வெட்டி அங்கே ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒத்த ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போனாலும் அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அந்த பெட்டி மூடணும், அந்த மூடியை திறக்கணும். அந்த மூடி தான் கிருபாசனம். அதை அப்படியே திறக்கணும். திறந்து பார்த்தா அங்கே ஒரு பொற்கலசம்,
அந்த பொற்கலசத்துக்குள்ள மன்னா, இந்த மன்னா தான் மறைவான மன்னா. இப்போ ஏன் ஆண்டவர் மறைவான மன்னா தருவார்னா, நீ ஜெயம் கொண்டுட்டா நான் உனக்கு என்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறேன். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:57 ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம், ஒரு வசனத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணிருங்க. யோவான் 6:57 ஜீவனுள்ள பிதா, எல்லாம் கையை எப்படி வைத்துங்க பார்க்கலாம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும். ஏன்னா அதே 6:48 ஜீவ அப்பம் நானே, நானே கண்மலை என்னை புசின்னு சொல்லல, நான் தான் அப்பம், புசிப்பா, நான் தான் ஜீவ தண்ணீரா வந்திருக்கேன், குடிப்பா, நீ புசி, நீ குடி. எவ்வளவு ஈஸியான ஒரு வாழ்க்கை. மொட்டை போட்டுக்கோ, காலில் பாதரட்சலாம் போ, அங்க பிரதிஷ்டை பண்ணு, இங்க குத்து அங்க குத்து, ஒண்ணுமே வேண்டாம், சாப்பிடு, குடி, நீ மாறுவ. இதுதான் ஆண்டவர் சொல்ல. அப்ப இந்த மறைவான மன்னாவை எப்படி புசிக்கணும் அப்படின்னா, இந்த நேரம் நமக்கும் ஆண்டவருக்குள்ள தனிப்பட்ட நேரம், இன்டிமசி வித் காட். அப்பெல்லாம் செல்போன்ல போய் செல்போன்லாம் வைக்கக்கூடாது. செல்போனை வச்சுக்கிட்டே ஜோம் பண்ணுவோம், டிங்னு சத்தங்க, அவனை எடுத்து பார்க்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மாற்றுங்க, திருப்பி டிங்னு திருப்பி எடுத்து பார்க்கறது. இந்த காரியம் செல்லுபடி ஆகாது. எல்லாம் ஒதுக்கிட்டு நானும் என் ஆண்டவரும். இப்போ பாருங்க, நான் வந்து என் கையில் நிறைய பொருட்கள் இருக்கு, நிறைய பொருட்களோடு நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா எனக்கு முன்னால் ஆண்டவர் பிரத்யட்சமாகிறாரு. இப்போ நான் என்ன செய்யணும், அவர் ஓடி போய் அணைக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் என்ன செய்யணும், கீழே போட்டுறேன். இதோடே ஓடிக்கிட்டு போக முடியாது. அப்படி இதோட போனாலும் அவரை அணைக்கிறதுல அந்த ஒரு அன்பு வராது. அவரை பார்த்த உடனே ஒன்றுமே வேண்டாம், எனக்கு நீங்கள் போதும் போன கட்டி பிடிக்கிறோம்ல அந்த உறவு. எந்த காரியம் உன் கையில் மனுஷ உறவாக இருக்கலாம், அந்த காரியம் இந்த காரியம், பல காரியங்கள் உனக்கு ப்ரெஷியஸாக விலையேற பெற்றதாக இருக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி போடு. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருக்கிறதெல்லாம் நஷ்டம் மட்டும் இல்லை, அது குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. குப்பை கூடைக்கு போனால் நம்ம குப்பை கூடையில் போய் எதையும் தேடவே மாட்டோம். அப்படின்னா என் வாழ்க்கையில் மேன்மை, பெருமை, எனக்கு இருக்க எல்லா காரியம், ஐஸ்வர்யம், எனக்கு எத்தனை வீடு இருக்குது, எனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது, இத்தனை பவுன் நான் வச்சுருக்கிறேன், என் மருமக இவ்வளோ வச்சுருக்கேன், இந்த எல்லாம் குப்பை, குப்பையாக எண்ணுகிறேன். எண்ணம் மாறணும். எப்போ மாறும், மறைவான மன்னாவை புசிச்சாதான். புசிக்க புசிக்க ஆண்டவர் சொல்லுங்க, பார் என்ன ஆண்டவரே, நான் மறைவான மன்னா அப்படின்னா நானே ஜீவாப்போம், நீ மட்டும் என் கூட வந்து உட்காரு, என்னை பிட்டு நான் உனக்கு தருவேன். அவருக்குள்ள அவ்வளவு ஐஸ்வர்ய சம்பன்னர். இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் அவர் நிறைஞ்சிருக்குது. அவருக்கு அகலம், ஆழம், நீளம், உயரம் கிடையாது. எல்லையற்றவர், எல்லை இல்லாதவர், அளக்கப்பட முடியாதவர். அவர் ஒருவரே கர்த்தர். பரிசுத்தமுள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், விடுவிக்கிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், போஷிக்கிறவர், அல்லேலூயா, அற்புதங்களை செய்பவர், கடைசி பரியந்தம் வழி நடத்தி, மரண பரியந்தம் வழி நடத்தி, நித்திய ஜீவனுக்குள் நடத்த அந்த மறைவான மன்னாவை புசிக்க வேண்டும் என்றால் நானும் என் தேவனும். ஒரு பாட்டு இருக்குல்ல, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, அப்படி பாடணும். தனியா கூட்டமா பாடுறதில்லை. நீங்க போதும், ஐயோ ஆண்டவரே போய் வீட்டில் என்ன வேலை செய்யணுமோ தெரியலையே, ஏசப்பா உங்க சமூகம். இந்த ஆள் வந்து என்ன கேட்பாரோ தெரியலையே, காவி பொண்ணு, அவரை குறித்து திட்டு, மாமியாரை குறித்து இது மரும, இது அல்ல. அவர் மறைவான மன்னாவை நான் புசிச்சாதான் என் வாழ்க்கையில ஜெயம் வரும். கணவன் மனைவிக்கு சண்டை வருதா, புசி. உன் புருஷனை மாற்ற முடியலையா, புசி. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவாலே அவர் மாறணும் சொல்லி ஜெபிக்காத, நீ மாறு. நான் மாறாம அவரை மாற்றி பிரயோஜனம் இல்லை. உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா என்னமா லாபம்? அந்த ஒரு பிசாசுடைய தந்திரத்துக்கு உன் மனசை நீ செலுத்தாத. என் புருஷன் ரட்சிக்கப்படுவா, நீ ரட்சிக்கப்படு. எப்போ பார்த்தாலும் குறை சொல்றியே, எனக்கு இவரோட வாழ முடியல, பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல கவனிங்க, நம்மளும் மண்ணு தான், புருஷனும் மண்ணு தான்.
மண்ணுமே ஒத்து போகல. ஆனா அந்த மண்ணுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர்? மண்ணுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்றது சந்தோஷம். நீங்க கேட்கறது பதில் சொல்றது சந்தோஷம். நிறைய பேர் சும்மா வாயை மூடிக்கிட்டு இருக்காங்களே. எனக்குள்ள ஒருவர் இருக்கார். அவர் எப்படிப்பட்டவர்? ஜீவன் உள்ளவர். அப்புறம் சொல்லுங்க, 2-3 சொல்லுங்க. நீங்க அவர் நமக்குள்ள இருக்க எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருக்கணும்ல. என் புருஷன் எப்படிப்பட்டவர்னா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? என் புருஷன் எப்படிப்பட்டவர்? சில நல்லவருமீங்க, சில கோவக்காரமங்க. என் புருஷன் அப்படி சொல்வாரு, என் புருஷன் எப்படி. இப்போ உங்க புருஷனை பற்றி சொல்லுங்க. நமக்குள்ள ஒரு புருஷன் இருக்காரு. என் புருஷன் எப்படிப்பட்டவர் தெரியணுமா, தெரியக்கூடாதா? எனக்குள்ள என் மணவாளர் இருக்கிறார். நம்ம அவருக்கு மணவாட்டினா என் மணவாளன் எனக்குள்ள இருக்கார். என் மணவாளன் என் புருஷனை பற்றி எனக்கு தெரியணுமா, தெரியக்கூடாதா? சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, உள்ள இருக்கிற எப்படிப்பட்டவர்? நல்லவர். நல்லவர். என்ன சொன்னீமா? பரிசுத்தர். சொல்லுங்க. சொல்லலாம்ல, சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர். இது இந்த நல்லவர் வல்லவர் இது சொல்லவே சொல்லாங்க. எப்போ பார்த்தாலும் இதே தான். இந்த உடஞ்ச ரெக்கார்ட் மாதிரி. ஆண்டவர் நல்லவர் 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 வல்லவர் 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 பெரியவர் பெரிய. எவ்வளவு காரியங்கள் இருக்கு. என் ஜீவனே நீங்க தான்ப்பா, என் பலன் நீங்க தான்ப்பா, என்னை நடத்துவர் நீங்க தான்ப்பா. அப்படி மட்டும் இல்ல, நீர் மகிமை நிறைந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மண்ணுக்குள்ள ஒரு மகிமை இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. நான் அன்னைக்கு மண்ணிலேருந்து உருவாக்குனாலும் மார்த்தட்டிட்டு சொல்ல முடியும், இந்த மண்ணுக்குள்ள மகிமையின் தேவன் நம்பிக்கையா இருப்பதே நமக்கு அந்த ரகசியம். ரகசியங்க, இட்ஸ் எ மிஸ்ட்ரி. இன்னைக்கு உங்க புருஷன் வந்து ஒன்னால ஒன்னுத்துக்கு லாய்க்கல அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லலாம். ஆனா பரலோகம் சொல்லுது, கவலைப்படாதமா, தேவனுடைய ரகசியமே உங்ககிட்ட தான் இருக்குது. நீ சாதாரணமானவள் அல்ல. உன்னை நான் ஏற்று உனக்குள்ள நான் வசிக்கணும்னா உன்னை ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன். நீ என்ன நீ புசிச்சா அப்படின்னா ஒரு மகிமை இந்த மண்ணுக்குள்ள இருக்குது. மண்ணுக்கும் ஒத்து போக மாட்டேங்க. ஆனா இந்த மகிமை இந்த மண்ணோடு ஒத்து போய்கிட்டு இன்னைக்கு வர நம்மளை விட்டு விலகாம இருக்குது பாருங்க. இன்னைக்கு போயிருந்தோம்னா அவர் தான் நம்மளை விட்டு போகணும். எப்பா நீ என்னை கூப்பிட்டேன்னு வந்தேம்மா, ஆனா வந்து 10 வருஷம் ஆகுது, உன் புத்தி மாறவே மாட்டேங்கு. அதே கெட்ட வார்த்தை, அதே சாபம், அதே எரிச்சல், அதே கோபம். இதோட நான் போயிடுறேன். போனாரா? என்னைக்குமே போக மாட்டார். அப்போ அதை நினச்சிக்கோங்க, எனக்குள்ள ஆண்டவரே நீ என் கூட வசிச்சேன். அவர் பல்ல கடிச்சிட்டுலாம் அவனை வசிக்கலை. என் பிரியமே தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்போ என் பிரியமாய் மாறுவேன் என்று. நம்ம தான் புருஷனை பார்த்தா பல்ல கடிச்சு இந்த ஆள் வந்துட்டாரா அப்பா, அவ்வளவுதான். இந்த நிலைமை மாறி இந்த புருஷனை கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? உங்க அப்பா அம்மா தான். எங்க அப்பா அம்மா செத்து போனால் எங்க அப்பா அம்மா ஒரு ஆளை பிடிச்சி வச்சார், இந்த மனுஷனால் அப்படி சொல்லாதீங்க. எல்லாமே நம்ம பெர்ஸ்பெக்டிவ் மாறட்டும். எனக்கு கொடுத்த எல்லாமே தேவன் கொடுத்தது தான், இல்லையா? இல்லையா? ஜான் வெஸ்லி சொன்னாராம், என்ன என் மனைவி வந்து பேய்க்கு தங்கச்சினாராம். ஜான் வெஸ்லி எவ்வளோ பெரிய எழுப்புதல் பிரசங்கியார். ஆனால் அவளை விவாகரத்து பண்ணலை, அவளோடய வாழ்ந்தார். அப்படிலாம் இருக்கிறாங்க. பேய்க்கு தங்கச்சியா. சில சகோதரர்கள் ரொம்ப ஜோக் அடிப்பாங்க, பேயை நான் பார்த்தது இல்லைங்க ஆனால் பேயோடு தான் வாழ்கிறேன்பாங்க. அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த நாட்கள் மனசு என்ன செய்யணும்? அந்த மன்னாவை புசிக்கணும். ஆண்ட மகிமையின் தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? என் மண்ணு தன்மை மகிமையாய் மாறணும். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நேரத்தை செலவழிச்சு, ஆண்டவரே இந்த உலகத்துல அவங்க என்னை நேசிக்கிற, என் புருஷன் என்னை பர்த்டே மறந்துட்டார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆண்டவரே. எனக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க மாட்டார், பரவாயில்ல, எனக்கு இருக்கிற புடவைக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைங்க என்னை கவனிக்கல, பரவாயில்ல, என்னை நீ கவனிப்பீங்க ஆண்டவரே. என் மாமியார் என்னை போட்டு ஒடுக்குறாங்க, கவலைப்படாது, நான் எனக்கு நீங்கள் இருக்கிறீங்க. என் மருமகள் என்னை போட்டு படுத்துகிற பாடு, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாடா, பரவாயில்ல ஆண்டவரே, என்னை போஷிக்கிற நீர் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு நடத்துகிற அந்த கடினமான பாதையில் நான் ஒன்று செய்ய போகிறேன். என் வாழ்க்கை கடினமான பாதை தான், என் புருஷன் மோசமான தான், என் சூழ்நிலை மோசமாக தான் இருக்குது, ஆனால் ஒன்று செய்ய போறேன் ஆண்டவரே. நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், இந்த மறைவான மன்னாவை புசிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் புசிக்க 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 பலன் அடைவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. புசிங்க. பிரச்சனை ஜாஸ்தியாச்சா அப்பதான் வசனமே வாசிக்க முடியாம போயிடும். ஆனா மனசை திடப்படுத்தி ஒரு மனசை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து, பிரச்சனை ஆனாலும் மறைவான மன்னாவை நான் புசிப்பேன். உன் பிள்ளை மாறணுமா? புசி, சாப்பிடுமா, நீ சும்மா புலம்பாத. ஆண்டவரே என் புருஷன் நீ சாப்பிடு,
ஆண்டவரே என் மாமியார் நீ சாப்பிடு, ஆண்டவரே என் மரும நீ சாப்பிடு. சாப்பிடாம போய் பட்னியா கிடக்கனால தான் நீ புலம்பிட்டு இருக்க. நீ மட்டும் சாப்பிட்டா நல்ல எனக்கு திடகாத்திரமா எழுமி நின்று சொல்ல முடியும், மார் தட்டிட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டையமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. சாப்பிடுங்க, மறைவான மன்னாவை சாப்பிடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் இன்டிமசி இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஆண்டவரே என் வாழ்க்கையில எழுப்புதல் வர வேண்டும் என்றால் சும்மா ஜெபிச்சா பத்தாது, புசிக்க வேண்டும். புசிச்சு ஆண்டவர் சமூகத்தில் பலப்படும் பொழுது நமக்கென்று இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு சிங்காசனம், the throne room சொல்லுவாங்க, ஆண்டவர் சமூகத்தில் போய் என் தேவன் நான் எப்படி பார்க்கணும் தெரியுமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்படின்னா என்ன? ஆளுகை செய்கிறவர். என் ஊழியத்தில் நான் செய்கிற ஊழியத்தில் ஆளுகை செய்கிறவர். சபை விசுவாசிகள்லாம் எழுப்பி நிற்கிறாங்களா? ஆளுகை செய்கிற அதிகார பிரபு நம்மகிட்ட இருக்கிறார். குடும்பத்தில் உள்ளவங்க எழும்புறாங்களா? கவலைப்படாதீங்க. என்னை என் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆளுகை செய்கிற என் ராஜாதி ராஜா, என் கர்த்தாதி கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், மகா பெரியவர். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டினவர், எல்லாவற்றையும் கோணலானவர்களை செவ்வையாக்குறவர், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளை முறித்து அந்தரங்கத்துள்ள பொக்கிஷங்களையும் மறைவிடத்துள்ள புதையல்களையும் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. சொல்லுங்க, என் குடும்பத்தில் நீ செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. என் குடும்பத்தில் நீ செய்ய நினைத்தது தடைபடாது. பிசாசு செய்கிற காரியங்கள்லாம் தடைபட்டு போகும், பிசாசு கொன்ற காரியங்கள் ஒன்றுமில்லாம போகும். ஆனால் தேவன் செய்த நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடவே தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்காரோ ஒரு நாளும் தடைபடாது. அது தடைபடாம இருக்கணுமா? புசி, சாப்பிடு, சாப்பிடு, நிறைய சாப்பிடு, மன்னாவை சாப்பிடு, அவரோடு இருந்துக்கொள். அவரோடு நேரத்தை செலவழிக்க ஆண்டவர் சொல்வாரு, நீ எவ்வளவு மறைவான மன்னாவை நான் கொடுக்குறேன். அப்புறம் என்ன தெரியுமா உனக்கு தருவேன்? வெண்மையான குறிக்கல். அப்படின்னா என்ன? நீ மண்ணா இருக்கிற, மன்னாவை சாப்பிடுற, உனக்கு கல்லா மாற்றுவேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். அதுதான் ஜீவனுள்ள 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இப்ப 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சத்தமா வாசிங்க. என்னமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் இல்லையே, மனுஷரால் தள்ளப்பட்டதும் இருக்கும்ல. அதை முதல்ல வாசிங்க. மனுஷரால். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இங்க இருக்க யாராவது உங்க குடும்பத்தால் தள்ளப்பட்டவரா இருந்தா, உங்க புருஷனால தள்ளப்பட்டவரா இருந்தா, உங்க மாமியாரால, மருமகளால, பிள்ளைகளால் தள்ளப்பட்டவரா இருந்தா ஒன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க, மனுஷரால் தள்ளப்பட்டவரா இருந்தும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என்னை யாரு தள்ளுனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாகிய ஜீவனுள்ள கல். யாரு? யார் அவரு? இயேசு. ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். யார்கிட்ட நம்ம சேர்ந்திருக்கோமா? ஜீவனுள்ள விலையேறப்பட்ட. சொல்லுங்க, விலையேறப்பட்ட ஜீவனுள்ள கல்லாகிய. இப்ப நான் எப்படி ஆண்டவர் எனக்குள்ள இருக்க எப்படிப்பட்டவனா? நல்லவர், நல்லவர் அப்படி இல்லாம விலையேறப்பட்டவரே, ஜீவனுள்ளவரே, ஆவிக்குரிய ஜீவனுள்ள கல்லை போல இருக்கிறே. என் தலைக்கு மூளைக்கல்லே நீங்க தான்ப்பா. தலைக்கு மூளைக்கல்லானவர், வீடை கட்டுகளுக்கு மூளைக்கல்லானவர், சொல்லிக்கிட்டே போகலாம். ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்துல நீங்களும். யார் இடத்துல போனோம்? நம்ம அவரிடத்துல போயிட்டோம். அவரு கல்லு, நாம மண்ணு. புரியுதா? நான் மண்ணு. புரிஞ்சுக்கோங்க. கோவம் வந்தா புருஷனை பார்த்து மண்ணு அப்படின்னு சொல்லாதீங்க. நீயும் மண்ணு தான். ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்துள்ளாகிய நீங்களும் எப்படி போகணுமா? ஜீவன் நம்மளை மாற்றுவார். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் என்ன செய்யறான்?
கட்டப்பட்டு வருகிறோமா? அது புரியுதா உங்களுக்கு? நம்மலாம் ஆண்டவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேருக்கு அது புரியுது? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கலாம். ஆனால் சபையில் நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்க, கட்டுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. இந்த வசனத்தில் நீங்கள் நல்ல எடுத்துட்டீங்களா? எல்லாரும் டிஸ்பிளே பண்ணாங்க. டிஸ்பிளே பண்ணாங்கன்னா அதை பார்த்தே நீங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 2, 21, 22 வாசிங்க. பார்த்து எல்லாம் சத்தமா வாசிங்க. இது முக்கியமான வசனம். அவர் மேல் மாளிகை முழுவதும் எப்படி இசைவாய் 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 இணைக்கப்பட்டு அவருக்குள் மாளிகை எல்லாம் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புதான். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் மேல், கரங்களை வைத்து எல்லாரும் சொல்லுங்க. அவர் மேல், சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அவர் மேல். அவர் எவர்? இயேசு கிறிஸ்து. அவர் மேல், உலக தலைவர்கள் மேல் அல்லங்க, அவர் மேல். ஹல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். டூயல் பர்சன். அங்கேயும் இருப்பார், இங்கேயும் இருக்கிறார். அவர் மேல் நீங்களும், எல்லாம் சொல்லுங்க, நானும் சொல்லுங்க. அவர் மேல் நானும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டீர்கள், கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை ஒரு வாசஸ்தலமா கட்ட போகிறார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யார் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். சரியா? பார்க்கலாம். புதிய எருசலேம் என்றால் என்ன? ஒரு பாட்டு தெரியும்ல, பரம, பாடுங்க. பரமயே இப்படி நீங்க பாடிட்டு இருக்கீங்க. இப்ப ஆண்டவங்க நிற்கிறார். நிறுத்து நிறுத்து நிறுத்து. புதிய எருசலேம்னா என்னன்னா என்ன சொல்லுவீங்க? இப்பதானே பாடினீங்க. புதிய எருசலேம் எப்படி இறங்குது? மணவாட்டி. மணவாட்டி யாரு? மணவாட்டி யாரு? பின்னால் உள்ளவங்க சொல்லுங்க. சையை காமிச்சு. மணவாட்டி யாரு? புதிய எருசலேம்னா என்ன? புதிய எருசலேம்னா என்ன? நான் தான் புதிய எருசலேம். நம்ம தான் புதிய எருசலேம்ல கர்த்தர் என்ன கொண்டு போய் கட்டி கொண்டு இருக்கிறார். புதிய எருசலேம்ல உடைஞ்சு போன கல்லு, இடிஞ்சு போன கல்லு, களிமண் அதெல்லாம் வராதுங்க. புதிய எருசலேம் போனா பிரகாசிக்கிற கல்லாய், விலையேற பெற்ற கல்லாய். அப்ப என்ன செய்ய முடியும்? மண்ணை வச்சு கட்ட மாட்டாங்க. ஆண்டவர் ஏன் சொல்றாரு? நீ மறைவான மண்ணாவை பூசி உனக்கு கல்லா மாத்துவேன். வெண்மையான குறிக்கல். வெண்மை எது தெரியுமா? அப்ரூவல். ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், அப்ரூவ் ஆயிடுச்சா? அப்ரூவ் ஆனாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீ உன் வாழ்க்கையில இவ்வளவு நாள் வாழ்ந்த, எப்படி வாழ்ந்த? வெரி குட். நீ உண்மையா வாழ்ந்த, மறைவான மண்ணாவை புசிச்ச, அதனால உனக்கு அப்ரூவல். வெயிட். தேவன் என் வாழ்க்கையை அவர் என்ன செய்றாரு? அப்ரூவ் பண்றார், அக்செப்ட் பண்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். இந்த உலகத்தோடு வாழ்ந்தா அப்ரூவ் பண்ண மாட்டார். எந்தெந்த காரியம்லாம் உலகத்தை விட்டு நீ பிரிஞ்சிருக்கிற, உன் பழக்கம் எப்படி இருக்கு, உன் பேச்சு எப்படி இருக்கு, உன் நேரத்தை நீ எப்படி செலவழிக்கிற? தேவனே, என் ஆத்மா உண்மையே நோக்கி வாஞ்சுகிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமா நிலத்துல தேவனே, என் ஆத்மா உண்மையே தியானமா இருக்குது. வாஞ்சிக்கணும், தவிக்கணும். அப்படி ஏதாவது ஜெபிக்க நேரத்தில் யாராவது வந்துட்டாங்கன்னா, எப்போ நான் என்ன செய்வேன், அவங்க போயிடணும் அப்படின்னு தவிக்கணும். பரலோகம் பார்க்கும். அப்போதான் பைபிளை வாசிப்போம். வந்துட்டாங்க, நல்ல வேளை வந்துட்டாங்க, அப்பாடா வாங்க உட்காந்து பேசி 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 போயிடும் டைம். காலையில் எந்திரிச்சோன்னு தவிக்கணும், நேரம் கிடைக்கும் போது தவிக்கணும், எப்படா வேலையை முடிப்போம். ஆண்டவரே, நானும் என் தேவனும். எனக்கு அந்த அளவுக்கு இருதயம் அவர் மேல அன்புனால கவரப்பட்டு இருந்தா அவர் மண்ணை வைக்க மாட்டாரு. உங்க குடும்பத்தில் உங்க கணவன், பிள்ளைங்க, உங்க மாமியார், மருமகள், உறவினர்கள் எல்லாம் சாட்சி சொல்லுவாங்க, மாறிக்கிட்டே வர. போன வருஷம் இந்த மாதிரி இல்லை, இந்த வருஷம் வித்தியாசம். வளர்ச்சி இருக்குதா உங்க வாழ்க்கையில? செக் பண்ணி பாருங்க. உங்க புருஷனை போன வருஷம் நேசிச்சோட இந்த வருஷம் ரொம்ப நேசிக்க முடியுதா? கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. முடியலன்னா அவனோட மன்னிப்பு கேட்டு அவரை நேசிக்க உதவி செய்யும். கேட்கிறவளுக்கு கொடுக்கிற தேவன். கண்டிப்பா புருஷன் நேசிக்கணும். அவர் நேசிக்கிறாரா? அவர் படுனா அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். நீ முதல்ல உங்ககிட்ட கேட்கிற கேள்வி, நீ நேசிக்கிறியா? சண்டை போட்டுச்சு, உங்க அப்பா சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறையே அரைஞ்சிட்டு போறாரு வெளியில. வரட்டும், இன்னைக்கு சமைக்கவே கூடாது அப்படின்னு இருந்தா அது உலகம். அடிச்சுட்டாரு, பரவாயில்ல ஆண்டவரே,
எனக்கு கொடுத்த ஆள் என் வாய் தான் அடி வாங்கிச்சு. சும்மா ஒன்றும் அடிக்க மாட்டாருங்க, நம்ம பேசுகிற பேச்சினால் தான் அடி வாங்குவோம். அப்படி தானே? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அரைஞ்சவனா அப்படின்னு வருவார். அரைஞ்சிருவீங்களா? அடக்குமா, கை ஒடிஞ்சிடும் அப்படிமா. அவர் அரைப்பார், ஆனால் கை அவருக்கு ஒடியாது. வந்து ஆண்டவர் பாஸ்டர் சிஸ்டர் புருஷன் அடிச்சிட்டாங்களே, கவனமா இருங்க. அப்படி வந்து சண்டை போட்டு வெளியே போயிட்டார்னா நீங்க எப்படி ஆவிக்கேற்றமான அன்னைக்கு அவருக்கு என்ன பிரியமானதோ வாங்கி சமைச்சு கொடுங்க. இவருக்கா இவர் என்னை திட்டின திட்டுக்கு 2 நாள் பட்னியே போடணும். ஒண்ணுமே குழம்பு வைக்கிறேன், புளிக்குழம்பு வைக்கிறதுல காரத்தை அள்ளி போட்டு இந்த மனுஷனை சாப்பிட முடியாம, நான் சும்மா சொல்லலைங்க, உலகம் நடக்குதான்னு சொல்றேன், குடும்பங்களில் நடக்குது. சில சமயம் சண்டை போட்டு வெளியே வந்தா ஹாலில் சகோதரிகள் குப்புரை அடித்து படுத்துக்கிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க. அவர் வெளியில் வந்து பார்க்கும்போது ஹாலிலே குப்புரை அடிச்சு சண்டை. அப்படிலாம் இருக்காதீங்க. சீர்கட்ட போன வாழ்க்கை வாழக்கூடாது. வெண்மையா என் வாழ்க்கை நீங்கள் அப்ரூவ் பண்ணணும். வெரி குட். கொஞ்சத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன குடும்பம், உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் உலக வாழ்க்கையில நீ உண்மையா இருந்தா அப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்லி வெண்மையான குறிகள் எதுக்கு தெரியுமா? என் மகளே, நீ இப்ப கடந்து செல்ற பாதைகள் உனக்கு கஷ்டமான பாதைகள் தான், நெருக்கமான பாதைகள். மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை இல்லை, மற்றவங்களுக்கு மாதிரி என் ஊழியம் இல்லை, நான் ஏதோ செய்யணும் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காத. நான் உனக்கு வச்சிருக்க நிலைமையில நீ என்ன புரிஞ்சு மண்ணாவை புசி உன்னை நான் நடத்த வேண்டிய பாதை எப்படி கொண்டு சேர்ப்பேன்னு எனக்கு தெரியும். நீ வந்து பெரிய ஒரு நல்ல புருஷனை வைக்கிறதுனால நீ பரலோகம் போக முடியாது, இல்லை குடிகாரனை வச்சுட்டு இருக்கா நரகத்துக்கும் போக முடியாது. நான் உனக்கு வச்ச குடும்பம் குறையோ நிறைவோ, நான் உனக்கு கொடுத்த ஊழியம் சின்னதோ பெருசோ, நீ உண்மையான மனதோடு எனக்கு நீ சேவை செஞ்சா உன்னை நான் கல்லாய் மாற்றி, அந்த கல் எப்படின்னா ஆவிக்கேற்ற மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே அந்த மாளிகையில நானும் வந்துடணும் ஆண்டவரே. அப்படியாமா? சரி, இந்தா உன்னை கொண்டு போய் அப்படியே இந்த இடத்துல வைக்கிறேன். வச்சா பக்கத்தில் நம்ம வீட்டுக்காரர் போகிறேன். இவர்கிட்டையா கொண்டு வைக்கிறீங்க ஆண்டவரே? இந்த பூமியில் இருக்கும்போது தான் இவ்வளவு சண்டை இப்போ இவர்கிட்டையா? சொல்ல முடியாது. உட்காருங்க. பக்கத்தில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மளை வந்து மனசை மாற்றி நமக்கு புருஷன் மேலே ஒரு அன்பை கொண்டு வந்து, ஒரு இரக்கத்தை கொண்டு வந்து, பிள்ளைங்க நம்ம கவனிக்கட்டாலும் பிள்ளைகளை சபிக்காம ஒரு இரக்கத்தை கொண்டு வந்து, மாமியார் மருமகளுக்கு போர் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். ஆவிக்குரிய சபையில் வரக்கூடாது, எந்த வார்த்தையும் வீணா பேசக்கூடாது. அப்படி செஞ்சு வெண்மையான குறிக்கல்லாய் மாற்றுவாராம். இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த குறிக்கலின் மேல் எந்த குறிக்கலின் மேல் அப்படின்னா நீ மன்னாவை புசிக்க கொடுக்க. இமேஜின் பண்ணுங்க, ஆண்டு இருக்க இந்தம்மா சாப்பிடுமா, நம்மளா எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து ஆணு நம்முடைய கற்பனைகளை வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்காக. சங்கீதம் 119 133 நினைக்கிறேன், வாசிங்க. சங்கீதம் 119 131. நான் ஒரு கற்பனைகளை வாஞ்சிக்கிறபடியால். 133 130 119 133. எத்தனாவது வசனம்? 131. ஓகே. இங்க பாருங்க, சங்கீதம் 119 131 சொல்லுகிறது, நான் உமது கற்பனைகளை வாஞ்சிக்கிறபடியால். வாசிங்க சிஸ்டர். என் வாயை எப்படி திறக்கணுமா? ஆவென்று திறந்து. எப்போ விழும்? எனக்கு பசிக்குது ஆண்டவரே. நம்ம எதுக்கு ஆண் வாயை திறப்போம் சொல்லுங்க? சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொட்டாய் விடுறது. ஆண்டவர் சொல்ல, தாகம் இருந்துச்சுன்னா உன் கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்காக ஏங்குகிறேன். அப்படி ஏங்கி வரும்போது ஆண்டவர் சொல்லுங்க, பார், இந்த உலகத்தில் அத்தனை பாடுவை நீ சகிச்ச, உன்னை வந்து நான் என்ன செய்யேன், உபத்திரங்கள் வழியாக உன்னை புடமிட்டு சோதிச்சு கல்லாம் மாற்றிட்டு இப்போ இன்னொன்று உனக்கு செய்யப்படுறேன் தெரியுமா? உன் மேலே ஒன்று எழுத போகிறேன், ஒரு பெயர் எழுத போகிறேன். ஆனால் ஒன்று தெரியுமா? அந்த பேர் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாத ஒரு பெயர். அதை நான் தியானிக்கும் போது என் உள்ளம் அப்படியே பரவசம் அடைஞ்சுது. ஒரு கற்பனை காட்சி. சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்துருக்காரு, திரள் கூட்டமான ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ எல்லா இடத்துல இருந்தாலும் நம்ம பேர் கூப்பிட்டாதான் நமக்கு என்ன தெரியும், என் பேர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ
எனக்கும் தேவனுக்கும் அறிஞ்ச நாமத்தை இப்ப அவர் சத்தமா கூப்பிட்டாருன்னா என் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் மண்ணு மாதிரி இருப்பாங்க. ஆனா நான் மட்டும் என்ன செய்வேன், ஒரு ஆசை, என்ன கூப்பிடுறாரு, என்ன கூப்பிடுறாரு, ஏசப்பா என்ன கூப்பிடுறாரு, எனக்கு வச்ச பேரை சொல்லி அழைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, நீ எனக்காக இந்த உலகத்துல எத்தனை பாடுபட்டாலும் நீ எந்த உலகத்தோடு முங்கி போகாம அதுல இருந்து வசனத்தை கேடு வேறு பிரித்து வந்து என்னென்ன காரியங்களை சரி செய்யணும் சரி செஞ்சு நீ எனக்கா அந்த உலகத்துல ஒரு சாதாரண ஒரு பரதேசியை போல நீ சஞ்சரிச்ச. ஆனா உனக்கு நான் கொடுக்கிற பிரதிபலன் என்ன தெரியுமா, மன்னாவை புசிக்க புசிக்க கொடுத்து உன்னை மண்ணா இருக்க உன்னை கல்லாய் மாற்றி, கல்லை வெளியேறப்பட்ட கல்லாய் மாற்றி உனக்கு ஒரு பேரையும் வைத்து விட்டேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எழுதுப்பா, காதுலவன் கேட்கட்ட எழுது. உனக்காக ஆண்டு இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா, நான் உங்களை கொண்டு தான் கத்த பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டு எழுப்புதல் வரணும்னா நான் சரியா புசிக்கணும். சரியா சாப்பிடாம எழுப்புதல் வராது, வராது. பிரகாரத்தில் இருந்தா எழுப்புதல் வராது. பலியிட்டா வராது. துதிச்சு பாடினாலும் வராது. புசி, அவரை புசிச்சால் அப்படியே எழுப்பி நிற்போம் ஆண்டவர் சமூகத்தில். அவரை புசிச்சால், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். எல்லாம் எந்திரிச்சு ஆண்டவர் கருத்தை அர்ப்பணிப்போமா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து வெண்மையான குறிக்கல்லையும் அந்த குறிக்கல்லின் மேல் அவனை அந்தி வேறு ஒரு அறியாத புதிய நாமத்தை நான் எழுதுவேன். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து, ஆண்டவரே மண்ணா இருந்த என்னை வந்து உங்களுடைய பிள்ளையாய் மாற்றினீரே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் இதுவரை நடத்துனீங்க. இனி வரும் நாட்கள்ல நான் உம்மோடு தனித்து இருந்து ஆண்டவரே இந்த உலகத்தோடு இருக்கிற வாழ்க்கை எல்லாத்தையும் வெட்டி விட்டு உம்மோடு ஒட்டி கொள்ள எனக்கு உதவி செய்யும். அந்த மறைவான மன்னாவை நான் புசிக்க புசிக்க குடும்பத்துல மாற்றங்கள் உண்டாகும். அடைக்கப்பட்ட வாசலுக்கு கத்த திறப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கத்த திறப்பா. எல்லா வியாதிகள் பலவீனங்கள் விலகும். பிசாசுகள் அலறி கொண்டு போகும். மன்னாவை புசித்தால் மகிமையை காண்பாய். மன்னாவை புசித்தால் விடுதலை உண்டு. மன்னாவை புசித்தால் கோணலானவர்கள் செவ்வையாக்கப்படும். ஆண்டவரே நீர் பெரியவர். ஆண்டவரே ஆன் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு குறித்ததை செய்யும் வரையிலும் கைவிடாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு அபிஷேக மழை ஊற்றப்படட்டும் ஐயா. ஒரு அபிஷேக மழை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. மண்ணோடு ஒட்டி இருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கும்படியான ஒரு அபிஷேகம் உண்டாகட்டும் ஐயா. உயிர்ப்பிச்சிருங்கப்பா. புதிய நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. புதிய நம்பிக்கை உண்டாகட்டும் ஐயா. ஓ, பின்மாற்றங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஒரு அபிஷேக மழை, ஒரு அபிஷேக மழை. தீபா பாபா பாபா லக்கரபலபா ரக்கலபா தீபா பாபா மனக்கலபா தீபா பாபா கலபா. பலப்படுத்துகிற அபிஷேகம், வழி நடத்துகிற அபிஷேகம், பாதை காட்டும் அபிஷேகம், அற்புதங்கள் செய்யும் அபிஷேகம். தரபல சக்கலபா. எதெல்லாம் சத்ரு உன் குடும்பத்தில் அடைச்சு போட்டானோ, அடைச்சு போட்ட ஊற்று கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையின் வறட்சியை கர்த்தர் மாற்றுகிறார். வறட்சி நீங்கிறது. ஊற்று கண்கள், ஊற்று கண்கள், ஊற்று கண்கள் திறக்கப்படுது, திறக்கப்படுது. வீட்டுல ஊற்றுக்கண் அடைச்ச சத்ரு ஒரு வழியா வந்தான், 7 வழியாய் சிதறப்பட்டு போகிறான். வறட்சியை கத்த மாற்றுகிறார். உன் வீட்டுக்குள்ளாக இதுவரை இல்லாத அளவுக்கு ஜெபம் ஜெபம் எழும்ப போகுது. விண்ணப்பங்கள் எழும்ப போகுது. துதி ஆராதனை எழும்ப போகுது. எல்லா வறட்சியும் நீங்குது. ஓ, ஒரு ஜெப மேகம், ஒரு ஜெப மேகம். ஒரு ஜெப மேகம் உன்னை மூடுது, உன் பிள்ளைகளை மூடுது, உன் கணவனை மூடுது. சப்த ரபக்கலபா துரபகோசியாக்க துரக்கலபா துரமந்துருவி கலபரிவியா கரபலபா. ஒரு மேகம், ஒரு மேகம் உன் குடும்பத்தை மூடுது. உன் மேகம் ஒரு குடும்பத்தை மூடுது. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. தீபா பாபா 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 கரபலபா கரபலபா தரோசக்க துரக்கலபதி வியாக்கரபலபா அண்டலபதி வியாக்கரபலபா சக்கரபலபா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற தண்ணியில நிற்கிறார். பிசாசு எப்படியாவது இவர் விழத்தளன அழிக்கணும்னு அவன் கங்கணம் கட்டிட்டு இருக்கான். ஞானஸ்நானம் பெற்ற உடனே இவர் என் நேசகுமாரன். பொல்லாத பிசாசை புரிஞ்சுக்கோ. என் நேசகுமாரனை தொட உன்னால முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ என் நேசகுமாரத்தி, நீ என் நேசகுமாரத்தி. உன்னை பிசாசு தொட முடியாது. உன்னை பொல்லாங்கு தொடான், பொல்லாங்கு தொடான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். எல்லா பில்லி சூனியங்கள், மந்திர கட்டுகளை கத்த அறுக்கிறார். எரிஞ்சு எரிஞ்சு போ, எரிஞ்சு போ. பில்லி சூனிய கட்டுகள் எரிஞ்சு போ, பில்லி சூனிய கட்டுகள் எரிஞ்சு போ. மாந்திரிய கட்டுகள் எரிஞ்சு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விடுதலை ஆக்குகிறோம். குடும்பத்தில் விடுதலை ஆக்குகிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுவதாக.